ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வலைக்கும் சலாம். ஓ ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு தாங்க. நான் on the way ஸ்டார்ட் பண்ணுவோம். லைன்ல இருங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. ஓகே சார்.
ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். லைன்ல இருங்க, நான் இப்ப இது பண்றேன். இதுல வந்து நீங்க ஏற்கனவே என்ன இது புதாக்கலா நீங்க என்னடா சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன முடிச்சிருக்கிறீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னென்ன இது முடிச்சிருக்கீங்க, உங்களை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுங்க. இது பழைய நீங்க முதல் இது ஜெயின் பண்ணின ஆக்கள் தானே? ஹலோ, சொல்லுங்க. முதல் என்னென்ன பாடம் இது வரையும் முடிச்சிருக்கீங்க, விரைவா சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, Hello, sir. சொல்லுங்க. Come on. So last inclusive education செஞ்சோம். ஓ, அது முடியல போல, என்னங்க தெரியல. ரைட். எஜுகேஷன் சைக்காலஜில செஞ்சோம். சைக்காலஜி செஞ்சீங்க. வேற? ஸ்டார்ட் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் செஞ்சோம். ஓகே, அந்த 4 டாபிக்ல தான் போயிருக்கு. அதனால தான் முடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு பாடம் எடுத்தா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் செய்தானா எடுத்தீங்க? அதான் நீங்க அந்த பேட்ச் தானே? மெத்தடாலஜி பாடம் செஞ்சலையா? மெத்தடாலஜி எலிமெண்ட் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் டெக்னாலஜியா? இல்ல சார் செஞ்சது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் தான் நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் தான் செய்யுது. அதுல சார் செஞ்ச எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் செய்ததோ அதோட நின்றுட்டு அப்ப உங்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன் டீச்சிங் அப்ரோச் நம்ம கூட அந்த அப்ரோச்சஸ் கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னா இதுல முக்கியமாக நான் அந்த நோட்ஸை கொஞ்சம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். சில இது அல்ல என்னன்னா நாங்க முதல் இன்றைக்கு கொஞ்சம் அந்த இது சில அப்ரோச்சஸ் கொஞ்சம் பார்ப்போம். நீங்க சில நேரம் அதை படிச்சிருப்பீங்க. டீச்சிங்ல இருக்கிற முக்கியமான சில அப்ரோச்சஸ், அதாவது பெர்ஸ்பெக்டிவ் சொல்லக்கூட ஒவ்வொரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல இந்த இதுகள் நடத்தப்படுது. என்ன ஒவ்வொரு கண்ணோட்டம், உதாரணமா பிலோசபிக்கல் பேசிஸும் ஒரு கண்ணோட்டமா பார்க்கப்படுது. ஆனா எஜுகேஷன் பிலோசபி நீங்க பிடிச்சிருப்பீங்க என்ன, அப்படித்தானே? பிலோசபி இல்ல சார், முடிக்கல. இல்ல. ரைட். அடுத்த இதுல கொஞ்சம் நாங்க எஜுகேஷன் பிலோசபி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கதைப்போம். இன்னைக்கு நாங்க கதைக்க போறது வித்தியாசமான ஒரு கோணத்துல இந்த கற்றல் கற்பித்தல நீங்க சைக்காலஜில படிச்சிருக்கிறீங்க என்று நினைக்கிறேன். பல்வேறு கற்றல் கொள்கைகள் அப்படி எது படிச்சிருக்கிறீங்களா? கொள்கைகள், கற்றல் கொள்கைகள் எது படிச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சைக்காலஜில எதுவும் படிச்சிருக்கிறீங்களா? கற்றல் கொள்கைகள் எதுவும் படிச்சிருக்கீங்களா? கற்றல் கொள்கைகள் உளவியல்ல படிச்சிருக்கீங்களா? உளவியல்ல கொள்கைகள் எதுவும் படிச்சிருக்கிறீங்களா? இல்ல சார். கற்றல் கொள்கைகள் ஒன்று படிக்கல. ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற முக்கியமான ஒரு விடயம் இந்த கற்றலோட தொடர்புடைய சில அப்ரோச்சஸ் சிலதை பார்ப்போம். அணுகுமுறைகள் என்று சொல்லி கற்றலோட இது ஒரு புதிய விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் அநேகமானாக்களுக்கு கூட எனக்கு கொஞ்சம் ஒருக்கா உங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பெரிய உதவியா இருக்கு. சொல்லுங்க, உங்களோட ஒரு இருக்கா உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கா சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளையும் கொஞ்சம் ஒரு 1 minute ஒரு இன்ட்ரடக்ஷனோட நாங்கள் போவோம். ஜஃப்ரா சொல்லுங்க. நான் முதல் கதைச்சிருப்போம்னு நினைக்கிறேன், இடையில விடுபட்டதால. ஜஃப்ரா சொல்லுங்க, உங்களோட விரைவா சொல்லுங்க. ஜஃப்ரா உங்களை சொல்லுங்க, என்ன செய்யுங்க? நான் ஆஃப்டர் 2022 பேட்ச் முடிச்சுட்டு இப்போ டிகிரி செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒர்க்கும் போயிட்டு கொண்டிருக்கிறேன். என்ன முடிச்சிட்டு? 2022 A level பேட்ச். A level பேட்ச். ஓகே, ரைட், குட். அடுத்தா சொல்லுங்க ஜஃப்ரா. ஓகே, மற்றாக்கள் என்ன இதுல கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆழமாட்டாங்க A level. ரைட். மற்றது சொல்லுங்க ஜெஸ்லா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ஜெஸ்லா 2021-22ல A level செஞ்சேன் சார்.
மௌலவியா கோர்ஸ் முடிவிச்ச இப்ப டிகிரி செய்யறேன் சார். ஓகே. மற்றது சொல்லுங்க. காம்சிகா. காம்சிகா. 2021ல ஏஎல் செய்தேன். ஆ 2020ல யா ஏஎல் செய்தேன். இப்ப இது படிச்சு 2020 இப்போ டிகிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளோதான் என்ன? ஆமா ஆமா. எப்போ ஸ்டார்ட் பண்ண லெவல் இது சாரி டிகிரி ஸ்டார்ட் பண்ண கூட பிஇடி ஸ்டார்ட் பண்ண இப்போ ஹலோ லாஸ்ட் நவம்பர் தானே சார்? லாஸ்ட் நவம்பர் ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன? நான் என்ன உங்களுக்கு டீட்டெயில் எடுத்துக்கொள்றேன்னா நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் என்னென்ன படம். ஓகே. நீங்கள் சாக்கிர் என்ன? சாக்கிர் உங்களோட ஆமா இது சார். சொல்லுங்க சாக்கிர். சொல்லுங்க சாக்கிர். advanced bioscience. ஓகே. நான் மேத்ஸ் டியூஷன் செய்கிறேன் ஃபுல்லாக. மேத்ஸ் டியூஷன் ஓகே குட். அது நல்லா அந்த கலைச்ச நாம நினைக்கிறேன் நான். ஓகே. நான் இருக்கா டீட்டெயில் அனுப்பிச்சுன்னா அதை எடுத்தால் தான் நான் செய்யலாம். சரி ஓகே பார்ப்போம். மற்றது கமிஸ்கா ஓகே. கேஷிகா சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. 2021-22 பேட்ச் சார். ஏ லெவல் முடிச்சுட்டு இப்போ டிகிரி செஞ்சுட்டு இருக்கேன் சார். ஏ லெவல் முடிச்சுட்டு டிகிரி வேற டீச்சிங் எது செய்றீங்களா? பிரைமரி ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் செஞ்சுட்டு இருக்கேன் சார். ப்ரீ ஸ்கூல் செய்கிறேன்னு சொன்னீங்க. ஓகே ரைட் ஓகே. நசிஹா சொல்லுங்க. நசிஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்லாம். 2022-23 A level batch சார். 2023 22 பேட்சா நீங்க ஏ லெவல்? 22. 22 ஏ ரைட். இப்போ என்ன செய்றீங்க? இந்த டிகிரியை செஞ்சுட்டீரேன். ஓகே ரைட். வேற டீச் பண்றீங்களே? இல்ல. ஓகே. ஜனனீஸ்வரி. குட் ஈவினிங் சார். ஈவினிங். நான் 2020 A level செஞ்சுட்டு ஏர்லி சைல்ட்ஹுட் டிப்ளமா செஞ்சுட்டு இப்போ டிகிரி செய்கிறேன் சார். ப்ரீ ஸ்கூல் ஓகே குட். ஷக்கீலா. நான் 2008ல வந்து ஏ லெவல் செஞ்சேன். அதுக்கு பிறகு 2023ல வந்து ப்ரீ ஸ்கூல் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு இப்போ டிகிரி செஞ்சுட்டேன் சார். ப்ரீ அது ஸ்கூல் தான் இல்லாமல் நீங்க. நான் 6 மாதம் பிரைமரி டீச்சிங் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று செஞ்சேன். அதுல வந்து 6 மாதம் ட்ரைனிங் போட்டிருந்தேன். அப்போ பள்ளிப்பூர்வ ஸ்கூல்ல 6 மாதம் ட்ரைனிங் செஞ்சுட்டு 6 மாதம் முடிஞ்சு போன மந்தோட இப்போ டிகிரி செஞ்சுக்கிறேன். ஓகே ரைட் குட். மற்றது வேற யார் விடுபட்டு இன்னொரு ஆள் விடுபட்டா? சரி அவ்வளோதான் 8 பேர். ஓகே ரைட். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் இதில் கொஞ்சம் என்னென்னா ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நான் ஒரு தலைப்பில் கதைக்கிற போது எல்லாத்தையும் பேப்பர் இருக்குதா? பேப்பர் இருக்குதா? பேப்பரை வச்சுக்கொள்ளுங்க முதலாவது. ரெண்டாவது பெண்ணையும் எடுத்து தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. நான் டிஸ்பிளே பண்ற தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. பொயிட் ரோமில் எழுதுங்க. நான் பிறகு நோட்ஸ் அனுப்பி பொயிட் ரோமில் நீங்க எழுதி கொள்ளுங்க என்னென்ன கலந்துரையாடப்பட்டது. ஓகே ஓகே எழுதி கொள்ளுங்க. ரைட். அதான் முடிய தொடங்குவேன். நான் கொஞ்சம் லேட் ஆனதாலும் கொஞ்சம் லேட்டாகி முடிக்க வேண்டி வரும். அப்படி லைன்ல இருங்க. அதான் முடிய ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்.
ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஆள் புதுசாக வந்திருக்கு, ரம்யா. வசந்தன் ரம்யா. ரம்யா ரம்யா இப்போ இணைஞ்சு கொண்டீங்களா? ரம்யா ஓம் சார். சொல்லுங்க ரம்யா, உங்களை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. முதல் கேட்டுருக்கிறோம், சொல்லுங்க. நீங்க என்ன ஏ லெவல் செஞ்சுட்டு இருக்கீங்களா ரம்யா? ஓம் சார். ஏ லெவல். என்ன செய்றீங்க? டீச் பண்றீங்களா ரம்யா? டீச் பண்றீங்களா இப்ப? ஓம் சார். பிரைவேட் டியூஷன்ல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பேன். ரைட், ஓகே ஓகே, ரைட், இனாஃப், ரைட். இப்போ இது பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது முற்றிலும் ஒரு வேறுபட்ட முறை, கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள். கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் என்று சொல்கிற நேரம் நாங்கள் வித்தியாசமான ஒரு இதில் நாங்கள் இந்த அணுகுமுறைகளை இப்போ நோக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருக்கீங்க சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சிருக்கிறீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க எஜுகேஷன் சைக்காலஜியில்? சொல்லுங்க. எஜுகேஷன் சைக்காலஜியில் என்ன படிச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க. எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி சொல்லுங்க கொஞ்சம். அது கதைச்சா தான் இன்றைக்கு இந்த விஷயத்தை நாங்கள் இலவாக கதைக்கலாம். சொல்லுங்க. எஜுகேஷன் சைக்காலஜியில் என்ன படிச்சிருக்கிறீங்க? ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. எஜுகேஷன் சைக்காலஜி என்ன படிச்சிருக்கீங்க? அதுல வந்து கல்வி உளவியல் பார்த்த, மனித வளர்ச்சியும் விருத்தியும் பார்த்த, வளர்ச்சியும் விருத்தியும் பரிணாமம் பார்த்த, அதுக்கு பிறகு இயலாமையுடைய குழந்தைகளின் செயற்பாடுகள் பார்த்த. ஓகே, வெரி குட். இப்போ எனக்கு தேவை இந்த கற்றல் மற்றும் கற்பித்தல்ல கொள்கைசார் அணுகுமுறைகள் சொல்லக்குள்ள பிள்ளைகள் மாணவர்கள் பாடசாலையில பொது கல்வியில அல்லது ப்ரீ ஸ்கூலா இருந்தாலும் சரி எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள், அதற்கான உளவியல் அடிப்படைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த கலந்துரையாட போன்றோம். எனவே இந்த தலைப்பை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் என்று போட்டுக்கொண்டு இந்த தலைப்பு எழுதி கொள்ளுங்க. கற்றல் மற்றும் கற்பித்தலில் கொள்கைசார் அணுகுமுறைகள் இந்த போட்டுட்டு கீழே போடுங்க. அறிக்கைசார் அணுகுமுறைன்றதை கொஞ்சம் இது பண்ணிடுங்க. இந்த தலைப்பு போடுங்க. நீங்க போட வேண்டியது மெயினாக இந்த தலைப்படுங்க. இதை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள். ரெண்டாவது போடுங்க, இதோட நிப்பாட்டுங்க. மூன்றாவது உபதலைப்பா இதை போடுங்க. மெயின் தலைப்பு கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள். தலைப்பை மட்டும் நோட்ஸ் எழுத வேணாம், பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி கொள்ளுங்க. ஓகே, சரியா? எழுதி கொள்றீங்களா? ஓகே சார். ஓகே, நாம கதை புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க சிலர், 2 பேர். ஓகே, நுஸ்ரா இடையில ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நுஸ்ரா, பரீனாஸ், நுஸ்ரா, ரைட். யாரோ திருப்பி லீவ் ஆயிருக்காங்க. ஓகே, எனக்கு சொல்லுங்க. இந்த மாணவர்கள் பிள்ளைகள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் சொல்லுங்க. பிள்ளைகள கற்றல் எவ்வாறு இடம்பெறுகிறது சொல்லுங்க. பிள்ளைகள கற்றல் எவ்வாறு இடம்பெறுகிறது சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. பிள்ளைகள கற்றல் எவ்வாறு இடம்பெறுகிறது? மாணவர் எப்படி கற்றுக்கொள்றாங்க பிள்ளைகள், அதை பற்றி அணுகுமுறையை பற்றி பார்க்க போறோம். கொஞ்சம் 1-2 பேர் கதைச்சிங்களா தான் இலவு வரைக்கும் கொஞ்சம் வேகமா போகலாம். இல்லாட்டா எனக்கு தெரியாது நீங்க நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்றத. மாணவர்கள் கற்கிறதுல 3 விதமான பிரதான கொள்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் நிறைய அணுகுமுறைகள் இருக்கிறது. அதுல ஒன்று மிக பிரதானமான அணுகுமுறை அறிகைசார் அணுகுமுறை. அறிகைசார் என்றதை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அறிகைண்டா என்ன? காக்னிட்டிவ் என்ன? அறிகை சார்ந்தா என்ன சொல்லுங்க.
அருகை கேள்விப்பட்டீங்களா? அருகை புலம், மனவெழுச்சி புலம், உள இயக்க புலம் தெரியுமா தெரியாதா? இல்ல சார். தெரியாது. ரைட், ஓகே. அப்ப நாங்க அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அருகை சார்புலம், மற்றது வந்து மனவெழுச்சி புலம், மற்றது வந்து உள இயக்க புலம் பற்றி பார்ப்போம். இப்போ மாணவர்கள் நீங்க சயின்ஸ்ல சாக்கிரா சயின்ஸ் யாரு சாரி பயோ படிச்சது சாக்கிறேன். சாக்கிர் நமக்கு தெரியும் தூண்டி துலங்கல் கொள்கை. தூண்டல் துலங்கல் உறுதுணர்ச்சியில வார விடயம். ஆகவே ஒரு பிள்ளை நாங்க தூண்டுற நேரம் அவர் ஒரு துலங்கலை காட்டுவார். எனவே மாணவர்கள் தூண்டி துலங்கல் ஊடாக கற்றலை மேற்கொள்கிறார்கள் என்று நடத்தைவாத அணுகுமுறையில விலங்குகளை கொண்டு பரிசோதனைகளை செய்திருக்கிறார்கள். பெவ்லோ, தொண்டேக், ஸ்கினர் போன்ற உளவியலாளர்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா என்ன பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள்? என்னென்று பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க? எப்படி கற்றல் இடம்பெறுகிறது என்பது. அதுல நடத்தைவாத கொள்கைகளை உளவியலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒன்று தூண்டு துலங்கல் மூலம். உதாரணமா அவங்க இதுல நாயை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாயை கொண்டு அதற்கு உணவை வழங்கி அதனூடாக எவ்வாறு இந்த நாய் கற்றுக்கொள்கிறது. புறாக்களை கொண்டு பரிசோதனை செய்திருக்கிறார்கள். புறாக்கள், நாய்கள், வேறு விலங்குகளை கொண்டு எவ்வாறு இந்த தூண்டி துலங்கல் கொள்ளைக்கு அமைவாக கற்றல் இடம்பெறுகிறது, அது மனிதனில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்ற விடயத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நடத்தைவாத உளவியல்ல விலங்குகளை போன்று மனிதர்கள் எளிமையாக கற்பதில்லை. அவர்கள் உயர் உள தொழிற்பாடுகளை கொண்டவர்கள். எனவே அவர்கள் ஐக்கிய கூடினவர்கள், சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். நாங்கள் அதை பகுத்தறிவு பொதுவாக சொல்லுவோம். எனவே அந்த வகையில அவருடைய கற்றல் ஒரு வித்தியாசமான நடைமுறையில் இடம்பெறுகிறது. இதனால நடத்தைவாத கொள்கைகளும் இருக்கிறது. ஆனால் முற்றுமுழுதாக நடத்தைவாத கொள்கைகளை கற்றலில் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே பல்வேறு அணுகுமுறைகளை பற்றி பார்க்கிறோம். முதலாவது அணுகுமுறை கற்றல் கற்பித்தல் அறிகை சார் அணுகுமுறை. இதுல ஆழத்தை சொல்லிட்டு நாம போவோம். அறிகை என்றால் கொஞ்சம் பேசிக்க சொல்லி விடுறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொருடைய. அறிகை சார்ங்கிறது கொக்னிட்டிவ், அதாவது எங்களோட சிந்தனை ஆற்றலோட தொடர்புடைய, அறிவோடையும் அறிவாற்றலோடையும் தொடர்புடைய விடயங்கள் தான் அறிகை புலம். என்ன ரெண்டு விடயம் தொடர்புடையது. ஒன்று என்ன? அறிவு, மற்றது கொஞ்சம் கதைச்சிங்கன்னா விரைவா போய்கொண்டே இருக்கலாம். அறிவாற்றல் என்ன? கொஞ்சம் லைன் இருக்கா, சின்ன ஒரு கோல் வருது, கொஞ்சம் லைன் இருக்கு. 1 மினிட்டா. ஓகே, அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அறிகை புலம் என்று சொல்றது என்னங்கிறதுன்னு சொல்லி நான் சிம்பிளா சொல்லிட்டு போறோம். உங்களுக்கு விளங்கும். இந்த அறிகை புலம் சொல்லி நீங்களும் கொஞ்சம் கதைச்சா வகுப்பு இன்டராக்டிவ் வரைக்கும், இல்லைண்டா நான் சும்மா ஒரு சுவரு கதைச்ச மாதிரி போயிடும். இப்ப அறிகை புலத்துல உள்ள முக்கியமான அம்சம், ஒரு மாணவன் ஒரு விடயத்தை மனனம் செய்கிறான், ஞாபகத்தில் வைத்திருக்கிறான். இது என்ன சொல்லுங்க?
ஒரு மாணவன் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கிறான், மனனம் செய்கிறான். இதுதான் அறிகை புலத்தினுடைய அறிகை புலம் எனப்படுகின்ற காக்னிட்டிவ் எனப்படுகின்ற இந்த அறிகை சார் எழுச்சி அல்லது அறிதல் ஆட்சி எனப்படுகின்ற புலத்தில் இருக்கிற பேசிக் மனனம் செய்தல். மனனம் செய்தல் என்பதற்கு பெரிய அறிவு தேவையில்லை. இதிலே பெரிய அறிவாற்றல் பற்றி விளக்கப்படுவதில்லை. மனனம் செய்தல் வெறுமனே பாடமாக்கி இருக்கிறாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். இதுல உங்களுக்கு யாருக்கு நீஞ்ச தெரியும்? நீஞ்ச தெரிந்தவர்கள் சொல்லுங்க. சாக்கிர் உங்களுக்கு நீஞ்ச இயலுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் உங்களுக்கு இந்த ஒரு ஆளை அழைத்து வந்தால் எப்படி நீங்குவதுன்றதை நல்லா சொல்லி கொடுப்பீங்களா இல்லையா? வெளியில வச்சு. இது அறிவு. அறிவு என்பது எங்கள்கிட்ட இருக்குது, பட் எங்களுக்கு விருப்பம் இருக்குதான், எங்களுக்கு திறனை வளர்த்து கொள்ள முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் அவடத்துல. இப்ப சிலர் இருக்கிறார்கள், புஷ்பாய்க்கு ஓட தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? புஷ்பாய்க்கு ஓட தெரியாமல் இருக்கிற நல்ல வளர்ந்தவர்கள் இருக்கிறார். அப்படி கேள்வி விட்டுருக்கிறீங்களா? மோட்டார் பைக் ஓட மாட்டாங்க, வாகனம் வெஹிக்கிள் டிரைவ் பண்ண மாட்டாங்க, புஷ் பைக் ஓட மாட்டாங்க. அப்படி நபர்களை நீங்க கேள்வி விட்டு இருக்கிறீர்களா? அவங்களால என்ன செய்ய முடியாது என்றால், உங்கள்கிட்ட போய் கேட்டா எப்படி புஷ் பைக் ஓடணும், புஷ் பைக்கில் பிரேக் எங்க இருக்குது, பெல் எங்க இருக்குது, இது என்ன பணியை செய்யுதுங்கிறது தெளிவா வழங்கப்படுத்துவார்கள். பெண்கள்ல சமையலை பற்றி ஆணித்தரமாக ஆழமாக விளக்குவதால் சமைக்க தெரியாது. எனவே இவ்வாறு அந்த தனக்கு தெரிந்த பாடமாக்கி வைத்திருக்கின்ற விடயம் அறிவோ, இந்த அறிவை அவர்கள் பல்வேறு துறைகளிலே பிரயோகிக்கின்ற போது, அவருடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற போது அது அறிவாற்றல். அறிவாற்றலிலே நிறைய 5 விடயங்களை ப்ளூம் கூறுகிறார். 1 கிரகிப்பு, பிரயோகம் 2, பகுப்பு 3, தொகுப்பு 4, மதிப்பீடு 5. இதெல்லாம் உயர் உள தொழிற்பாடுகள். அதிலும் குறிப்பாக மிக சிக்கலான உயர் உள தொழிற்பாடுகளாக கூறப்படுகின்ற விடயம் பகுப்பு, ஒரு விடயத்தை பகுத்தாராய்தல், தொகுப்பு, பல விடயங்களை தேடி ஆய்ந்து தொகுத்தல், மதிப்பீடு செய்தல் என்பது தீர்ப்பு வழங்குதல். எது நல்லம், எது கூடாது, இதனுடைய அம்சங்கள் என்ன, சிறப்பான அம்சங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு தொகுப்பை வழங்குறது, மதிப்பீடு செய்தல். இதெல்லாம் உயர் உள ஆற்றல். பட் அடிப்படையில கொஞ்சம் மற்ற 2 கிரகிப்பும் பிரயோகமும் ஒரு அளவான அறிவாற்றல். அறிவு என்பது பேசிக். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா அறிதல் ஆட்சிங்கிறது என்னன்னு சொல்லி. ஒரு மாணவரிடத்தை சொல்றீங்க, மாம்பழம் இனிக்கும். வாழ்க்கையிலே அந்த பிரதேசத்தில் அந்த நாட்டில் மாமரங்களும் இல்லை, அந்த பிள்ளை மாம்பழத்தை சுவைத்து பார்த்ததும் இல்லை. ஆனால் என்ன செய்திருக்கிறது அந்த பிள்ளை? என்ன செய்திருக்கிறது? மாம்பழத்தை சுவைத்து பார்க்காத பிள்ளை, மாம்பழத்தை காணாத பிள்ளை மாம்பழம் இனிக்கும் என்று சொல்கிறது என்றால் எதை வைத்து கூறுகிறது? சாக்கீர் சொல்லுங்க. என்ன சத்தம் வருது இல்ல? மற்றார்கள் எதை வைத்து பிள்ளை கூறுகிறது? சாக்கீர் கூட சத்தம் கேட்குது இல்ல? மற்றார்கள் நுஸ்ரா, நசியா, கேஷிகா, கமிஷ்கா எல்லாரும் இருக்கிறீங்களா? லீவ் ஆயிட்டீங்களா? இருக்கிறீங்களா? நான் கதைக்கு நீங்க கேட்டா கொஞ்சம் பதில் சொல்லுங்க, இல்லாட்டி வகுப்பு நான் அப்படி கழிச்சு கொண்டு முடிச்சு கொண்டு போயிடுவேன். ஒன்றும் படிக்க மாட்டீங்க, சும்மா போய்க்கு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண, இந்த டைமை வேஸ்ட் பண்ணதா போயிடும். சொல்லுங்க. ஒரு பிள்ளை மாம்பழத்தை காணவில்லை, சாப்பிடவில்லை, அது மரமும் தெரியாது, பழமும் தெரியாது, அது புத்தகத்தில் பாடமாக்கி இருக்கிறது. மாம்பழம் இனிப்பு சுவை மிக்க ஒரு பழம். என்னது? மனனம் செய்த அறிவு, பேசிக். இதுதான் அறிவு. அறிவாற்றல் என்பது. இப்ப கற்றலை பொறுத்த வரையில இந்த உள செயல்முறைகள்ல இதுல முக்கியமான விடயமாக கருதுவது அறிகைசார் கற்றல். இந்த அறிகைசார் கற்றல் என்பது அறிகை புலத்துல முக்கியமான அம்சம் என்னவென்றால்,
ஆழமாக சிந்தித்து ஆழமாக பகுத்தாய்ந்து மாணவர்கள் கற்கிறார்கள் என்பது உதாரணத்தை பார்ப்போம். உதாரணமாக உளச்செயல்முறைகள் ஆழமாக, இதுக்கு உண்மையாக நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் பார்ப்போம். இப்ப உங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்தால், அந்த பிரச்சனை புதிதாக வந்த பிரச்சனையாக இருந்தால், முற்றிலும் ஒரு வாழ்க்கையில எதிர்கொள்ளாத பிரச்சனை, ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வழங்குவதற்காக அவர் என்ன செய்வார்? பல்வேறு தகவல்களை உள்வாங்கி இந்த சம்பவம் எந்த அளவிற்கு நியாயமானது, இதில் பிழை நடந்திருக்கிறதா இல்லை என்பதை பகுப்பாய்வு செய்து அவருடைய தீர்ப்பை வழங்குகிறார். இது அவருடைய அறிவாற்றலுடைய உச்ச கட்டம். இது ஏற்கனவே நடைபெறாத ஒரு புதுவிதமான கேஸைத்தான் நாளுக்கு நாள் அவர் சந்திக்கிறார். சில வேளைகளில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு சில சம்பவத்தை இதனுடன் தொடர்புபடுத்தலாம். ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அமைவாக இவ்வாறு நடந்தமையினால் இது இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, எனவே இதனை அடியொற்றி இதே தீர்ப்பு இவருக்கும் வழங்கப்படுகிறது கூறலாம். நடந்திருந்தால், இல்லாவிட்டால் முற்றிலும் புதிதான ஒரு கேஸ் வருகின்ற போது அதனை கையாளுவது யாரு? அந்த நீதிபதி வைத்து. அதே போன்று ஒரு விஞ்ஞானி புதிய விடயம் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக ஆழமாக அவர் ஒரு புலக்காட்சி காண்கின்றார், வெளியே பிரச்சனையை அவதானிக்கின்றார், உள்ளே அகக்காட்சி காணுகின்றார். இதற்கான தீர்வு இவ்வாறு இருக்க வேண்டும். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால், ஒரு பிரச்சனையை இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் சற்று நேரம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை அகக்காட்சி என்று கூறுகிறார்கள். மனதிலே நீங்கள் ஒரு உருவத்தை அமைத்து ஒரு படம் போட்டு பிளான் பண்ணித்தான் அந்த விடயத்தை அவர் வெளிக்கொணர்கிறார். இந்த ஆற்றல் உயர் அளவிலே காணப்படுகின்றவர்கள் தான் மேனேஜராக இருக்கின்றார்கள், அக்கவுண்டனாக இருக்கின்றார்கள், வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், பொறியியலாளராக இருக்கின்றார்கள், பல பணிப்பாளர்களாக இருக்கின்றார்கள், பல்வேறு துறைகளிலே நிபுணர்களாக அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களாக இருப்பவர்கள், ஆழமான ஆற்றலை கொண்டவர்கள், அவர்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த உலகத்தை பற்றிய விளக்கத்தை தெளிவாக பெற்றுக்கொண்டவர்கள், எந்த விடயத்தை கொடுத்தாலும் அதனை ஆராய்ந்து பகுத்தாய்ந்து மிக சிந்தனையுடன் பொறுப்புடன் அதற்கு தீர்வு வழங்கக்கூடியவர்கள். ஓகே, விளங்கிட்டா விளங்க இல்லையா? நான் கதைத்தது விளங்கிட்டா விளங்க. நீங்க விளங்கலன்னு சொல்லிங்கன்னா வகுப்பு நடத்த இயலாது. மற்றாக்களும் சொல்லுங்க. ஒரு ஆள் தான் சாக்கிர் மட்டும் வகுப்பில் இல்லை, மற்றாக கிளியரா? கேசிகா ஓகேயா? ஓகே சார். தஃப்ரா விளங்கிட்டா? விளங்கிட்டு சார். நுஸ்ரா ஓமுண்டா டக்குன்னு சொல்லிருங்க. நான் மற்ற ஓகே ரைட். இப்ப வருவான் அடுத்த விடயத்துக்கு. இது ஒரு முக்கியமான, எனவே பிரச்சனை தீர்த்தல், நினைவு மற்றும் கவனம் இதெல்லாம் வந்து முக்கியமான விடயம். அருகை சார் விடயம். அருகை சார் விடயத்துல முக்கியமான விடயத்தை சொல்றாங்க. கற்றல் நிகழுகின்ற போது கடந்த கால அனுபவங்களை கொண்டு வருதல் வேண்டும் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கடந்த கால அனுபவங்களை வெளிக்கொணர்தல் வேண்டும் என்ற விடயத்தை சொல்றாங்க. வாழ்க்கையில கடந்த கால விடயங்களை நாங்க வெளிக்கொணர்றோம். உதாரணமாக நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு பிள்ளையை நீங்கள் ஒரு கடற்கரை ஓரத்தினால் அழைத்து செல்கின்றீர்கள். அங்கு தோணி அல்லது போட், படகுகள் அந்த கடற்கரை ஓரங்களிலே அவை அங்கு தரிக்க செய்யப்பட்டிருக்கின்றது. இதே பிள்ளை ஒரு சில நாட்கள் காலங்கள் கழித்து இரவிலே அந்த பீச்சோரத்தினால் பயணிக்கின்ற போது கடலிலே வெளிச்சங்கள், ஒளிகள், வெளிச்சங்கள் தெரிகின்றன. இப்போது கேட்கின்றீர்கள், அந்த கடலிலே தெரிகின்ற வெளிச்சம் என்ன என்று கேட்கிறீர்கள். அந்த பிள்ளை என்ன பதில் அளிக்கிறது? இது போட், தோணி என்று சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் முதல் நாள் அந்த பிள்ளைக்கு கலந்துரையாடி இருக்கிறீர்கள். இந்த தோணி கடலில் பயணிக்கும், மீன் பிடிப்பதற்காக இது சென்று மீன்களை பிடிக்கின்றது. இப்ப பிள்ளை கடந்த கால அனுபவத்தை வைத்து தன்னுடைய உள்ளார்ந்த ஆற்றலை பயன்படுத்தி பிள்ளை சொல்கிறது, இது தோணி, இது இரவிலே கடலில் மீன் பிடிப்பதற்காக சென்றிருக்கிறது, அதுதான் இந்த வெளிச்சங்கள் அதிலிருந்து வருகிறது என்ற பதிலை சொன்னால் அந்த பிள்ளை தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கிறது. விளங்கிட்டா? விளங்க இல்லையா? ஓ சார், விளங்குது. இப்ப அந்த பிள்ளை
பிள்ளை சாதாரணமாக சொல்லவில்லை, மனனம் செய்து சொல்லவில்லை. தன்னுடைய அகக்காட்சி கண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இதனூடாக பயணிக்கின்ற போது கண்ட போட்டுகள் தானே இதில் இருந்தது. இதைத்தானே ஒருவர் சொன்னார் என்னுடன், இந்த போட்டுகள் கடலில் பயணிக்கு மீன் பிடிப்பதற்காக என்று அதனை பிரயோகித்து பிள்ளை சொல்கிறதே, அதுதான் என்ன அருகை விடயத்தில் தன்னுடைய கற்றலை அந்த பிள்ளை மேற்கொள்கிறது. இப்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரப்போகிறோம். கற்றலினுடைய கெஸ்டோல்ட் அணுகுமுறை. நான் கதைக்கிற தெளிவா கேட்கிறதா? கொஞ்சம் விரைவாக போக வேண்டிய உங்களுக்கு கேட்கிறதா எல்லாருக்கும்? லீவ் ஆயிட்டீங்க, 3 பேர் லீவ் ஆயிருக்கிறாங்க. 13 பேர் இருந்தீங்க, 3 பேர் ஒரு ஆள். நினைக்கிறேன் கவரேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கிறதா நான் கருதுகிறேன். மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? அதான் மழையும் காற்றும் தான் இப்ப எங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஓகே, இப்ப கெஸ்டோல்ட் வாதிகள் கோஹேலர், வேதிமர், கொஃப்கா. கோஹேலர், வேதிமர், கொஃப்கா எனப்படுகின்ற 3 உளவியலாளர்களுடைய கருத்து தான் கெஸ்டோல்டு கள அறிதல் கொள்கை. கள அறிதல் கொள்கை, அதாவது ஃபீல்டு காக்னிட்டிவ் தியரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் இதனை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் இவர்களை கெஸ்டோல்ட் வாதிகள் எனப்படுகின்றார்கள். கெஸ்டோல்ட் அப்ரோச் என்று சொல்வார்கள். கெஸ்டோல்ட் அணுகுமுறை. சும்மா பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இந்த அணுகுமுறை தான் சொல்லுகிறது அகக்காட்சி காணுதல் என்பதை இது கூறுகின்றது. மக்கள், பிள்ளைகள், மாணவர்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை மையப்படுத்தி முழுமை காட்சிகளை கண்டு ஒழுங்கமைப்பை மேற்கொள்ளுகிறார்கள். அதன் மூலமாக கற்றல் இடம்பெறுகிறது என்பதுதான் இவர்களுடைய வாதம். உதாரணம் ஒன்று கூறுகிறேன். இதற்காக கெஸ்டோல்ட் வாதிகள் செய்த பரிசோதனை, கோஹேலர், வேதிமர், கொஃப்கா செய்த பரிசோதனையை பற்றி கூறுகின்றேன். இவர்கள் குரங்கு ஒன்றை ஒரு ரூமில் அடைத்து வைத்தார்கள். கேட்குதா கதைக்கிறது? எல்லோருக்கும் கேட்கிறதா? இந்த குரங்கு அடைத்து வைத்து அந்த குரங்குக்கு ஒரு மூலையிலே குரங்கு அமர்ந்த வண்ணம் இருக்கிறது. இன்னொரு மூலையிலே வாழை குலை ஒன்றை கட்டி தொங்க விட்டார்கள். இப்போது குரங்குக்கு பசி வந்ததும் அந்த குரங்கு வாழை குலைக்கு கீழே சென்று கையை உயர்த்தி பார்த்தது. அதனுடைய உயரம் போதாது. தன்னுடைய கையினுடைய உயரம் இந்த பழத்தை பறித்தெடுப்பதற்கு போதாமல் இருந்தது. இப்போது குரங்கு மூலையில் வந்து மீண்டும் யோசிக்கிறது, ஒரு அகக்காட்சி காண்கிறது. நான் ஒரு உயரமான இடத்தில் இருந்தால் இந்த பழங்களை பெற்றுக்கொள்ளலாமே, என்னுடைய கைக்கும் இதுக்கும் இடையில் ஒரு அடி 2 அடி உயரம், 1.5 அடி போதாமல் இருக்கிறது என்ற ஏதோ ஒரு உயரம் போதாது என்ற விடயத்தை அது யோசித்து என்ன செய்கிறது என்றால், பக்கத்தில் இருந்த ஒரு கதிரையை கொண்டு வந்து போடுகிறது. அந்த கதிரையில் ஏறுகிறது. அதனுடைய உயரமும் போதாது. மீண்டும் என்ன செய்கிறது? ஒரு மேசை ஒன்று இருக்கிறது. அந்த மேசையை கொண்டு சென்று அதன் மீது சின்ன கதிரையை வைக்கிறது. அது கனெக்ட் பண்ணி மூளையால் சிந்திக்கிறது, இதை வைத்தால் உயரம் போதுமா இருக்கும் என்று. பின்னர் அதில் ஏறி அந்த வாழைப்பழத்தினை பறித்து கொள்கிறது. இதுதான் அகக்காட்சி காண்கிறது. இந்த உயரம் குறைவு, நான் இதில் ஏறி இருந்தால் உயரம் குறைவடையும், எனவே இலவாக பறித்து கொள்ளலாம் என்ற விடயத்தை கற்றுக்கொள்கிறது. ஓகேயா? விளங்கிதா? இதே போன்று ஒரு கோல் வைக்கிறார்கள். ஒரு கோலை எடுத்து அந்த பழத்தை ஒரு கொக்கத்தடி மாதிரி ஒரு இதை எடுத்து வைக்கிறார்கள். பழத்தை ஆய முயற்சிக்கிறது, அது போதாது. இன்னும் ஒரு கோலை அதனுடைய 2வது பொருத்தி தன்னுடைய அந்த பழத்தை பெற்றுக்கொள்கிறது. இப்ப இந்த பிளானிங் யார் சொல்லி கொடுத்தது? வெளியால் சொல்லி கொடுத்தார்களா அல்லது அந்த குரங்கை அகக்காட்சி கண்டதா? அது தானாகவே அகக்காட்சி கண்டு தன்னை இந்த திட்டமிடல் பிள்ளைகளிடத்திலே இருக்கின்ற ஆற்றல்கள், பாரிய வேறுபட்ட ஆற்றல்களை பிள்ளைகள் கொண்டிருக்கிறார்கள். அதனூடாக கற்றல் இடம்பெறுகிறது. பிள்ளைகள் பல்வேறு ஆற்றல்களை பயன்படுத்தி கற்கிறார்கள்.
அவர்கள் தன் அகத்தே இருக்கின்ற ஆற்றல். நீங்கள் ஒரு சிந்தனையை ஒரு விடயத்தை பகுப்பாய்வு செய்து அதனை அதாவது பகுத்தறை சிந்தனை, விமர்சன சிந்தனை, தர்க்க சிந்தனை போன்ற உயர் சிந்தனைகளை பயன்படுத்தி கற்க அகக்காட்சி என்ற ஒரு திட்டமிடுகின்ற சம்பவம் தான் அறிகை புலத்தில் நடைபெறுகின்றது. இப்ப நான் இதை பிரயோகிக்கிறத பற்றி கொஞ்சம் கதைக்கின்றேன். இந்த அறிகை சார் விடயத்துல பிள்ளைகளுக்கு நீங்கள் மேத்ஸ் படிப்பிக்கிற சாக்கீர் கேட்கிறேன், நீங்கள் பிள்ளைக்கு எப்படி மேத்ஸ் படிப்பிக்கிறீங்கிறத எனக்கு ஒரு டாபிக் எடுத்து சொல்லுங்க, உதாரணம் ஒன்று சொல்லுங்க. ஒரு ஏதாவது ஒரு பாடம் ஒன்று உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடம் சொல்லுங்க சாக்கீர். இப்ப உதாரணம் ஒரு கனவளவு என்ற பாடம் சொல்ற நேரம் ஒரு கூம்பு ஒரு ஐஸ்கிரீம் என்றத உதாரணம் எடுத்து, ஒரு மெஜிக் கார்ன் ஐஸ்கிரீம் உதாரணம் எடுத்து அந்த கூம்பு வடிவத்தை அதில் உள்ள அந்த அமைப்பை சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு பட காட்சியை வச்சு சொல்றீங்க. நான் இப்ப கேட்கிறேன், சும்மா அதுக்கு முதல் ஒரு கனவுருவினுடைய கனவளவு என்கின்ற எண்ணக்கருவை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது மறுதலையாக நாங்கள் இப்ப இலகுவான விடயம் கழிவு எனப்படுகின்ற மெட்ஸ்ல இலகுவாக கழிவு எனப்படுகின்ற விடயத்தை மாணவர்கள் ஒரு பொருளை வாங்கும் போது என்ன செய்வாங்க, விலை கழிவுகள் வழங்குவார்கள், அப்படித்தானே? இந்த விலை கழிவு தொடர்பான எண்ணக்கரு முதலாவது அறிவாக வழங்கப்பட வேண்டும். அறிவாக வழங்கப்படுவது என்பது வெறுமனை அறிவு என்னவென்றால், நீங்கள் ஒரு டிமைத்தாளை அல்லது வெண்பலகை அல்லது கரும்பலகை அல்லது ஒரு ஒயிட் போர்ட், ஸ்மார்ட் போர்ட், whatever it is பயன்படுத்தி நீங்கள் மாணவருடன் கலந்துரையாடி அறிவை மாணவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். கழிவு என்பது ஒரு கடையில் குறித்துரைக்கப்பட்ட விலையில் இருந்து, அங்கு அச்சிடப்பட்டு பொறிக்கப்பட்ட குறித்த விலையில் இருந்து ஒரு குறித்த பெருமானத்தை கழித்து அங்கு விற்பனை விலை மாற்றப்படுகிறது. அந்த கழிக்கப்படுகின்ற பெருமானம் தான் கழிவு. அந்த விலையில் குறிக்கப்பட்ட விலையிலிருந்து எவ்வளவு தொகை பணம் குறைக்கப்படுகின்றதோ, குறைத்து அந்த பொருள் விற்பனை செய்யப்படுகின்றதோ, அந்த குறைக்கப்பட்ட பெருமானமே கழிவு என அறிந்து கூறுவார். அப்ப கழிவு என்றால் என்ன என்பதனை அறிந்து விவரிப்பார் என்பது ஒரு விடயம். எனவே அங்கு வெறுமனே ஒரு விபரித்தல் அறிவு நடக்கிறது. இப்ப பிள்ளைக்கு நீங்க அறிகை சார் விடயத்தை கொடுக்குறீங்க, பிள்ளை சிந்திக்கிறது சிக்கலான ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப கொடுக்குறீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருளின் விலை 3000 ரூபா, அவருக்கு 10% கழிவு வழங்கப்பட்டது. இன்னும் ஒரு பொருளின் விலை சரிதானே 10,000 ரூபா, அந்த பொருளுக்கு 2.5% கழிவு வழங்கப்படுகிறது. இப்படி 4 பொருளை கொடுத்து அந்த 4 பொருள் விலையையும் கொடுத்து அதிலிருந்து கழிக்கப்பட்ட பெர்சன்டேஜையும் கொடுத்து இப்ப தனித்தனியா கழிவுகளை கண்டு மொத்தமாக அவர் கொள்வனவுக்கு செலவு செய்த தொகை, அவருக்கு மொத்தமாக கழிவாக கழித்தொதுக்கப்பட்ட தொகை என்னன்னு கேட்டால் அறிவை கொண்டு செய்ய முடியுமா, அறிவாற்றலை கொண்டு செய்ய வேண்டுமா? ஆற்றலை கொண்டு. இதுதான் அறிவாற்றல். இதனை கணிப்பதுதான் அறிவாற்றல். இது எல்லோராலும் முடியாது, பாடமாக்கி செய்ய முடியாது. 3-12 என்பதை பாடமாக்கி விட முடியும், ஆனால் ஆழமான விடயங்களை பாடமாக்க முடியாது. இதனால் தான் அறிகை அணுகுமுறையில என்ன சொல்கிறார் என்றால், மாணவர்கள் தன்னுடைய இன்டெலிஜென்சி எனப்படுகின்ற அறிவாற்றல், திங்கிங் ஸ்கில் என்று சொல்கிறார்கள். திங்கிங் ஸ்கில் என்றால் சிந்திக்கும் ஆற்றல். இந்த சிந்திக்கும் ஆற்றல் என்பது மிக உயர்வான உள ஆற்றல். இந்த உள ஆற்றலிலே மாணவர்களிடத்திலே காணப்படுகின்ற ஆற்றல் தான் முதலாவது பகுப்பாய்வு சிந்தனை, விமர்சன சிந்தனை, தர்க்க சிந்தனை, பிரச்சினை தீர்த்தல், தீர்மானம் மேற்கொள்ளல், விரி சிந்தனை, குவி சிந்தனை போன்ற மூளையிலே ஆழமாக சிந்தித்து ஆழ் மனதிலிருந்து உள்ளார்ந்த ஆற்றலை கொண்டு வெளிப்படுத்துகின்ற விடயம்தான்
அறிகை புல ஆட்சியிலே உச்சகட்டம். இது பிள்ளைக்கு பிள்ளை வேறுபடும். எதனால்? ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையுடன் ஒப்பிட்டு விடாதீர்கள், நீங்கள் தோற்று விடுவீர்கள். ஒரு பிள்ளைக்கு பொறியியல் துறையிலே கட்டடத்தை எவ்வாறு நிர்மாணிக்கலாம் என்ற ஆற்றல் இருக்கலாம். இன்னொரு பிள்ளைக்கு ஒரு நிறுவனத்திலே உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எவ்வாறு நாங்கள் திட்டமிடலாம் என்ற நிலை இருக்கலாம். இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஒரு நோயை, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோயை எவ்வாறு இலகுவாக கண்டுபிடிப்பது என்ற ஆற்றல் இருக்கலாம். இது பிள்ளைக்கு பிள்ளை வேறுபடுகிறது. இதனை இனம் காண்பதுதான் எங்களுடைய பொறுப்பு. எத்தனை வயதில் இதை இனம் காண வேண்டும் என்று கூறுங்கள். நான் சொன்ன விஷயத்தை நான் சொல்றதெல்லாம் தெளிவா இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் கிடைக்குதா? நோட் பண்ணி கொள்றீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்க, பேசாம சொல்லுங்க. ஷக்கீலா புதுசா வந்த மாதிரி இருக்குது, சாக்கீர் இருக்கிறீங்க, நுஸ்ரா, கேஷிகா, கமிஸ்கா, சொல்லுங்க. விளங்குதா? நான் கதைக்கிற ஏதாவது விளங்குதா? ஓம் சார். அப்ப நான் இப்ப கேட்ட கேள்வி என்ன? இறுதியா கேட்ட கேள்வி என்ன? சாக்கிர் என்ன கேள்வி கேட்டேன்? சார் சின்னத்துல ஏதாச்சும் விளங்குறான்னு சொல்லி கேட்டேன் சார். அதுக்கு முதல் ஒரு கேள்வி கேட்டேன் லாஸ்டா. என்ன கேள்வி? நோட் பண்ணி கொள்றான்னு சொல்லி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? அறிவாற்றல். ஓ, அறிவாற்றல். இப்ப அறிவாற்றல் என்னன்னு விளங்கிட்டாம உங்களுக்கு? ஆழமா சிந்தித்து கற்றல், தகவல்களை பெற்றுக்கொண்டு, கோலங்கள், ட்ரெண்ட், திறனாய்வு செய்து, சிந்தித்து, சிந்திக்கும் ஆற்றல்களை பயன்படுத்தி எடுக்கிறாங்க. நான் இப்ப கேட்ட கேள்வி கடைசியா என்னண்டா, எத்தனை வயதில், நல்லா கிரைச்சு கொண்டிருங்க, எத்தனை வயதில், எத்தனையாம் வகுப்பில் பிள்ளை தன்னுடைய துறையை தீர்மானிக்க முடியும்? தான் என்னவாக வரப்போறேன் என்பதை தீர்மானிப்பதற்கான வயது அல்லது தரம் பாடசாலை எது பொருத்தமானது? சொல்லுங்க. விடைகள் வருது. சொல்லுங்க, எத்தனை வயது? கொஞ்சம் சொல்லுங்களேன், சொல்லுங்க. 10 வயது ஏன் இல்லை? கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலையே. சார் கிரேட் 6ல சார். கிரேட் 6. ஓகே, வெரி குட். ஒரு இதனை பார்ப்போமா? கிரேட் 6 ஒரு ஆள். மற்ற தயவு செய்து கதைங்க, இல்லாட்டி இந்த வகுப்பு நான் விருப்பம் இல்லை எனக்கு செய்யறதுக்கு. என்னண்டா, நீங்க ஒரு வகுப்பு ஒன்று செய்யறேன், மிக சுவாரஸ்யமாக இருக்கிறேன்னா நிறைய கதைக்கிறாங்க, அதனால நிறைய அவங்களும் கற்றுக்கொள்றாங்க. இல்லாட்டி கற்றுக்கொள்ள மாட்டேன், என்கிட்ட கற்றுக்கொள்ள மாட்டீங்க, அனுபவத்திலேயே. சொல்லுங்க. கிரேட் 6 மெட்டாகல். ஓஎல் ரைட். மெட்டாகல் ஏ லெவல். ஏ லெவல் ரைட். வேற டிகிரி ஒவ்வொரு விடைகள் வருகிறது. இப்ப இன்றைக்கு தான் ஒரு ஆளோட டிஸ்கஸ் பண்ணி, யூகேல ஒரு பிள்ளை 2ஆம் வகுப்புல ஃபிளைட் என்ஜினையும் ராக்கெட் என்ஜினையும் தேடிட்டு இருந்தான். ஃபிளைட் என்ஜினை பற்றியும் ராக்கெட்டுகள் என்ஜினை எவ்வாறு நடைபெறுகிறது, என்ன நடக்கிறதுன்றது 2ஆம் வகுப்புல தேடிக்கொண்டு திரிகிறான். ஏன்? அவனுடைய ஆசை என்ன? அவனுடைய ஆசை என்ன? சின்ன வயதிலே ஒரு பைலட் ஆக வேண்டும், விமானம் சம்பந்தமான விடயங்கள். இது அங்க இருக்கின்ற டீச்சர்ஸ் ஆற்றல். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேனா ஏற்கனவே? இல்ல சார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு பிறகு கதப்போம். ஒரு 4 minutes வீடியோ. ஏனண்டா இது கொஞ்சம் கட்டாயம் நீங்க பார்க்கணும் எல்லாரும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நான் வளமையா
மற்றாக்களும் காட்டினா ஒருக்கா பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கொமெண்ட்களை சொல்லுங்கள். சத்தம் கொஞ்சம் கேட்கும், 4 நிமிடம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அங்குள்ள கற்றல் எவ்வாறு இது அந்த இதோட கொக்னிட்டிவோட தொடர்புடையது தான். கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் போடுறேன். ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் ரூம் ப்ரொவைடிங். ரைட், ஷேர் ஆகிருக்கிறா? ஷேர் ஆகிருக்கிறா? இதை கொஞ்சம் பார்த்துக்கொண்டு ஷேர் ஆகிருக்குது. பார்த்து கொண்டு எனக்கு சின்ன வீடியோ தான், 4 minutes பாருங்க. எப்படி பிள்ளைகள் நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்களோட நாடு என்ன, நீங்களும் ப்ரீ ஸ்கூலில் படிப்பிக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு எப்படி வாய்ப்பு, பிள்ளைகள் தன்னை பற்றி எப்படி ஒரு பிம்பத்தை எடுத்து காக்னிட்டிவ்ல அறிவாற்றல்ல எப்படி தன்னை வழிபடுத்தி தான் எங்கு பயணிக்கிற ஆற்றல் எனக்கு இருக்கிறதுங்கிறதை கண்டுபிடி காட்டுவார். The transformation of space has completely elevated student engagement. How do we provide the environments that kids need? Sometimes to be in their caves and be private, sometimes to be at the watering hole and working in small collaborative groups, and sometimes in cross-pollination where they're able to really share their work and work with each other. My kids love to be under things, behind things, around things. We have 5-gallon buckets in my room that we sit on. We sit on crate seating that I made in my backyard out of a crate and some plywood and some foam. In the grade, is the teacher? In the grade? Second, sir. Second grade. எங்கட இலங்கை இதையும் ஒப்பிட்டு கொஞ்சம் பாருங்க. ஒப்பிட்டு பாக்குறீங்களா? ஒப்பிட்டு பாக்குறீங்களா? ஒப்பிட்டு பாருங்க. இப்ப பார்த்துட்டு பாருங்க. செகண்ட் கிரேட் பிள்ளைகள் இதுகளுக்கு தன் துறையை தெரிவு செய்ய முடியாம எவ்வளவு காக்னிட்டிவ் அறிவாற்றலை வளர்க்கறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வளர்க்கும். And I also just threw a lot of pillows on the floor. இந்த டீச்சர்ஸ் என்ன செய்றாங்க? டீச்சரோட பணி என்னவா இருக்கிறது? And I also just threw a lot of என்ன பணி டீச்சரோட? ஆசிரியரோட பணி என்ன கேக்குதா நான் கதைக்கிறது? வழிகாட்டல். கற்பிக்கிறாரா அந்த ஆசிரியை கற்பிக்கிறாவா அல்லது மாணவர்களுக்கு கற்றலுக்கு வசதி செய்து கொடுக்கிறாவா? நாங்க என்ன செய்யறோம்? கற்பிக்கிறோம். கற்பித்தல்ங்கிறது சொல்லே பிழை. கற்பித்தல் நாங்க கதைக்கிறது என்னென்றால் நீங்கள் வசதி செய்து கொடுத்தல், உதவி செய்தல், ஆலோசனை வழங்குதல், நண்பராக இருத்தல், ஒரு இடம்சார் பெற்றாராக இருத்தல் என்பதை குறிக்கிறதே தவிர கற்பித்தலை அல்ல. நீங்கள் விளக்குவதல்ல, கணித எண்ணக்கருக்களை விளக்குவதல்ல, விஞ்ஞான எண்ணக்கருக்களை விளக்குவதல்ல, தமிழை இலக்கணத்தை படிப்பிப்பதல்ல. பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளித்தல் தான் ஆசிரியருடைய பொறுப்பு. அவர்களுடைய மூளையை தூண்டுங்கள், அவர்களை கற்க விடுங்கள், அகக்காட்சி காண விடுங்கள், அவர்களாகவே சிந்தித்து கற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் தலையை உடைத்துக் கொள்ள வேண்டாம். பாருங்க. எத்தனை ஆசிரியர்கள் இந்த வகுப்பறை நிற்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கட வகுப்பறையில 50 பிள்ளைகள் ஒரு ஆசிரியர், அதாவது 20 பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் அல்லது 30 பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் 50 பிள்ளைகள் ஒரு ஆசிரியர். இங்கே இருக்கின்ற மாணவர்களையும் ஆசிரியரும் ஒப்பிடுங்கள். ரிசர்ச்சை பத்தி இந்த சின்ன கிரேட் 2ல கதைக்கிறாங்களே, நீங்க எப்பயாவது உங்களோட வாழ்க்கையில ஓஎல் பிள்ளைகளோட ரிசர்ச்சை காய்ச்சிருக்கிறீங்களா? ஈவன் ஏ லெவல் பிள்ளையோட ரிசர்ச்சை காய்ச்சிருக்கிறீங்களா? யோசிங்க. You may sit anywhere you like as long as you're safe in our classroom. That's working out really well. Keep on going. We're really looking at how do we support kids working collaboratively.
என்ன சொன்னாங்க? The students learn ஒரு டேர்ம் பாவிச்சாங்க. யாருங்க அது விளங்கிச்சா? என்ன டேர்ம்? Students learn how? ஒருவர் பேசுறீங்க இல்லையே? Students learn. Hello? Oh, sir. Students learn collaboratively. ஒத்துழைப்பு கற்றல் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க. Collaboratively. We can't do it if we're isolated in rows and every kid's an island. The first thing that has to happen is the teacher has to have a vision for their room and a willingness to say, I'm going to throw out some of this stuff. I don't need. பிரின்சிபலை பாருங்க. நம்ம பிரின்சிபல் எப்படி ஸ்மார்ட், இவ எப்படி ஸ்மார்ட் இல்லாம இருக்காங்க. நம்ம இலங்கை எவ்வளவு முன்னேறி இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளும். This traditional schooling. நம்ம ஆட்கள் இப்படி பேசியலுமா ஒரு பிரின்சிபல் இவ்வளவு பெரிய ஆழமான விஷயம். இவன் நாளைக்கு PhD அல்லது டபுள் PhD வரைக்கும் எஜுகேஷன்ல. Equipment. When you walk into a room. ரூமை பாத்தீங்களா? ஸ்பேஸை பாத்தீங்களா? ஸ்பேஸை பாத்தீங்களா? ரூம்ல ஸ்பேஸ் தெரியுதா? உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற வகுப்பறையை பாத்தீங்களா? எவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்கிறது. இந்த மாணவர்கள் பாடசாலைக்கு வராம விடுவாங்களா? ட்ராப் அவுட் இருக்குமா? இதை விட இன்னும் பல மடங்கு பாடசாலைகளை கட்டுவதற்கு இலங்கையில் பொருளாதாரம் இருந்தது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை சிதைத்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள். ஆகவே இதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. எப்படி இதுல நிலவரத்தை இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. You'll see tables. You don't see individual student workspaces. In some classrooms, you'll see at least 3 kinds of seating. You'll see flexible bookshelves that are mobile that can be. கூட ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்படி இதெல்லாம் தள்ளிட்டு போவாங்களா இலங்கையில? இந்த புக்கெல்லாம் தள்ளிட்டு போவாங்களா டீச்சர்ஸ்? வசதி செய்து கொடுப்பவர்களா இருப்பாங்களா? இல்ல சார். பாருங்க, நல்லா பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணுங்க. So that the room can be totally opened up, or little nooks and crannies can be created so that everybody can see everybody and we can participate as a community. உங்களோட குழுச்சேற்பாடு இப்படி நடைபெறுகிறதா? குழு வேலை இவ்வாறு வசதியாக இருக்கிறதா எங்களுக்கு செய்யறதுக்கு? இல்ல சார். எவ்வளவு கவலை அளிக்குது. நான் உங்களை குற்றம் சொல்லல, அது பயப்படாதீங்க. நாம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. இலங்கையில் இருக்கிற பாடசாலைகள் அதிபர்களும் ஆசிரியர்கள் பிள்ளை எங்கேயோ இருக்கிறது. அதனால நாம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு அளவுக்கேனும் இருக்கிறதுக்குள்ள பெஸ்டா செய்யலாமே தவிர, பட் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட், பட் யூ கான்ட் கோ ஃபார் the best in the world or best in the country, because that is the norm. Varing how to do it on a dime. What we found is teachers are really hitting the streets the week that college kids leave town and seeing what they can buy for their classroom. This is what I'd like you to accomplish today. Beginning of the year is a good time to ask if any of you have a couch or a chair that you have just sitting around. In a grade teacher? 7th grade. என்ன பாடம்? Language and arts teacher. பாருங்க, language and arts எப்படி combination. So they combine the language and arts. கலையையும் மொழியையும், language arts teacher, language arts, கலை மொழி, பாருங்க எப்படி இணைச்சிருக்கிறாங்க, எப்படி combination. Kids would like to read on it, and it could be a reading corner, and that's how I started, and then it grew and grew because it was so successful. When the students walk in the room, I'll say, sit where you work the best. When I like get down into a couch more comfortable, it's almost like it's a bit distracting. Like it's not exactly the environment I want to be working in, but for the other people, clearly they have their optimum working environments. Miss Harris lets us like choose, and also since she lets us choose, we ultimately choose what's best for us. We work better together and individually.
seen the kids not only be a lot more engaged, but they seem happier. They seem more likely to engage in conversation. Because the space in this room has evolved throughout the year, the students' work has improved immensely. Their grades have improved. Just the conversations that they have with each other are so invigorating to hear. என்ன ஃபீல் ஆகுறீங்க? என்ன யோசிக்கிறீங்க இதை பத்தி? உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஸ்ரீலங்கால இரு சிஸ்டத்தையே மாத்தணும் சார். இதை கொஞ்சம் எனக்கு உண்மையிலே ஐ ஃபீல் வெரி என்ன செய்யாது எனக்கு ஏற்படுகின்றது இந்த பர்சனல் இதில் எனக்கு இருக்கிற கவலை என்ன தனிப்பட்ட முறையில் ஜஸ்ட் எங்களோட டீச்சர்ஸ் எங்களை ஸ்கூலில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளைகள் படுற டீச்சர்ஸை விடுங்க. காலையில் கிரேட் 6 பிள்ளைக்கு எத்தனை பாடங்கள்? 13 பாடங்கள். 13 9 10 11 9 பாடங்கள். யோசிச்சு பாருங்க, 13 பாடங்களையும் காலையில இருந்து 9 பாடம் ஒரே கதிரை மேசையில இருந்து ஒரு 15 நிமிட இடைவேளையோட கற்றுக்கொள்றங்கிறது இதை போல ஒரு ஜெயில் வாழ்க்கையும் இதை போல ஒரு கொடூரம் உலகத்துல இருக்குமா? பரவாயில்லை, பிள்ளைகள் கற்று 2:10 அல்லது சிங்கள தமிழ் ஸ்கூல்கள் 1:30க்கு வீட்டை வராங்க. மீண்டும் 3 o'clock டியூஷன் ஆரம்பம். வீட்டு 6 மணிக்கு வராங்க. பட் இப்ப நவீனமயப்படுத்தப்பட்டது ஸ்ரீலங்காவில், இந்த மாடர்ன் ஸ்ரீலங்காவில் நைட் 9 மணிக்கு கிளாஸ் முடியுது. சாட்டர்டே 6 to ஈவினிங் 6 வரைக்கும் கிளாஸ் நடக்குது. பிள்ளைகள் எப்போ விளையாடுறது, எப்போ ஓய்வு எடுக்கிற, எப்போ மகிழ்ச்சிகரமா இருக்கிற? தயவு செய்து பதில சொல்லுங்க. இது ஒரு கல்வி முறையா? ஸ்கூல்ல அதுக்கு ஏத்த மாதிரி டைம் இல்லை சார். இன்டர்வல் டைமே 50 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுதான் சொல்றேன், ஜஸ்ட் 50 மினிட்ஸ் 9 பாடம். இந்த பிள்ளையில பாத்தீங்களா? பிளெக்சிபிள் அணுகுமுறையை பாத்தீங்களா? அப்ப இந்த பிள்ளை தன்னுடைய துறையை 2ஆம் வகுப்புல தெரிவு செய்ய முடியுமா முடியாதா? முடியும் சார். முடியும். 13 பாடங்களை 6ஆம் வகுப்பில் கற்கின்ற பிள்ளை 1 தொடக்கம் 3ல அந்த பிரைமரி மேத்ஸையும் பிரைமரி தமிழையும் அந்த சின்ன சின்ன செயற்பாடுகளையும் கற்றுக்கொண்ட பிள்ளைக்கு என்ன சிந்திக்க முடியும்? யோசிங்க. இதுதான் இதில் உள்ள இதைத்தான் இந்த கொக்னிட்டிவ் அணுகுமுறை என்ன சொல்லுகிறது? ஏன் இதை இவ்வளவு கலைச்சேன்டா, இந்த அறிதல் சார் கொள்கை என்ன சொல்லுதுண்டா, பிள்ளைகளை சிந்திக்க விடுங்கள், பிள்ளைகளை கற்க விடுங்கள். பிள்ளைகளை இப்பதான் காட்டினேன் வீடியோ. டீச்சர்ஸா தேடுறாங்க, பிள்ளைகளா தேடுது? பிள்ளைகள் சேர்த்தாங்க. பிள்ளைகள் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறதா, டீச்சர்ஸ் வச்சிருக்கிறாங்களா? பொருட்களை பிள்ளைகள் கையாளுதா, டீச்சர்ஸ் கையாளுறாங்களா? குளிச்சேப்பாட்ட பிள்ளைகள் ஈடுபடுது, டீச்சர்ஸ் வழிகாட்டுறாங்க. நீங்க ஏன் கற்பிக்கிறீங்க? அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க ஒரு பிஎடி முடிச்சு இப்ப ப்ரீ ஸ்கூல்ல இருக்கிறீங்க, டியூஷன் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, டீச்சரா வர போறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 30% ஆர் 50, ஒரு மேக்சிமம் ஒரு 50-60% மாணவர்களை செயற்பட விடுங்கள், மாணவர்களை கற்க விடுங்கள். கரும்பலையில் முன்னால் நின்று கற்றுக்கொள்ளாது. நான் நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு. என்னுடைய இந்த டீச்சிங் இப்போ நேற்று முந்த நாளும் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு சயின்ஸ் டீச்சரை பார்த்துட்டு இருந்தேன். நான் படிப்பிச்சு நிப்பிட்டு கடைசி 10 நிமிடங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு சொன்னேன். இப்போ என்ன சொல்றீங்க சார்? உண்மைதான் சார். நீங்க நான் கேட்டேன், நீங்கள் ஆசிரியர் மைய கல்வியில் இருந்தீர்களே, இது சரியா? மாணவர் மைய கல்வியை அறவே நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று நான் மாணவர் மைய கல்வியை ஒரு சின்ன 10 நிமிடங்கள் ஒரு சின்ன இதை எடுத்து செய்து காட்டிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு சொன்னா, ஓம் சார் நாங்கள் இதுவரையும் பிள்ளைகிறோம் இந்த பிஇடி வேறொரு இதில் சென்னையில் செய்த ஒரு பிள்ளை நான் டீச்சிங் ப்ராக்டிஸ் பார்க்கணும். அது மாதிரி காலேஜ் ஆகலையும் பார்க்க போகிற நேரம் இந்த அனுபவங்கள் பெறப்படுகிறது. எனவே தயவு செய்து உங்களை நான் பிஇடி செய்கிற உங்களுக்கு சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த தியரி நோட்ஸ் என்று பார்க்காம. எனவே இந்த அணுகுமுறை, அறிவைசார் அணுகுமுறையை முன்வைத்தவர் யார்? ப்ளூம். யார் முன்வைத்தவர்? ப்ளூம். ஆகவே இந்த ப்ளூம் என்பவர் ஒரு நிமிடம் அன்பின்
ரைட். இப்ப இந்த அறிகை புலம் ஒரு மனிதனுடைய மூளையிலே 3 புலங்களை உளவியலாளர்கள் இனம் கண்டுகிறார்கள். எத்தனை புலம்? 3 புலம். அதுல ஒன்று அறிகை புலம், மற்றது முதலாவது காக்னிட்டிவ். உங்களுக்கு கிளியர்லாமே கதை உடைஞ்சு வருதா? கிளியர் இல்ல. நான் மாத்தி வருவேன். கதை கிளியர்னா உடனே சொல்லிடுவோம். இப்ப கிளியரா? சொல்லிடணுமா? என்ன நாட்டகம் இதை மாற்றுவோம், கனெக்ஷனை மாற்றுவோம். விளங்கிட்டு இன்டர்நெட் ஸ்லோன்னா நான் பார்ப்பேன், நீங்க டக்குனு சொல்லிடணும். இப்ப பாருங்க, முதலாவது காக்னிட்டிவ் வந்து காக்னிட்டிவ் டொமைன். இது அறிதல் ஆட்சி டொமைன் என்று சொல்வார்கள். அடுத்தது வந்து உள இயக்கம். மற்றது என்ன? உள இயக்கம் வந்து சைக்கோமோட்டா டொமைனா, சைக்கோமோட்டா டொமைன். நாம படிக்க போற காக்னிட்டிவ் மட்டும்தான், இதெல்லாம் நாம கதைக்க போறோம்ல. சைக்கோமோட்டா டொமைன் இது வந்து அடுத்த பிரிவு வந்து சைக்கோமோட்டா டொமைன் என்று சொல்வார்கள். இதுக்குள்ள வரும் டொமைன். ஓகே, இது வந்து உள இயக்க உளம் நம்மளை இயக்குதலை சொல்றாங்க. அடுத்தது வந்து இஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்வார்கள். இஃபெக்டிவ் என்றால் மனவெழுச்சி புலம். உங்களோட கோபம், மகிழ்ச்சி, நீங்க விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் உள்ளடக்கி ஏற்றுக்கொள்ற தன்மை, விவாதிக்கிற தன்மை. ஸோ திஸ் இஸ் இஃபெக்டிவ் டொமைன். இஃபெக்டிவ் டொமைன். இஃபெக்டிவ் டொமைன். இந்த 3 டொமைன்ல நாங்க கற்க போற டொமைன் வந்து என்னென்றால் என்ன? இப்ப நாங்க கதைக்க போற டொமைன் வந்து இந்த அறிகை சார் புலத்தில் இருக்கிற ப்ளூமினுடைய டெக்ஸானமி. 1947ஆம் ஆண்டு ப்ளூமினுடைய தலைமையில 5 பேர் கொண்ட குழுக்கள் சேர்ந்து உலகத்துல கற்றல் எவ்வாறு இடம்பெறுகிறது, மாணவர்கள் என்னென்ன வகையான விடயங்களை குறிக்கோள்களாக கொள்ள வேண்டும், அறிந்து கூறுதல், வரைதல், பின்தொடர்தல், பின்பற்றுதல், பேர் குறித்தல், விபரித்தல், ஒப்பிடுதல், வேறுபடுத்தல், பகுத்தல், தொகுத்தல், அட்டவணைப்படுத்தல், பட்டியலிடல் போன்ற செயற்பாடுகளை உள்ளடக்கினது தான் இந்த காக்னிட்டிவ் எனப்படுவது. எனவே சைக்கோமோட்டா என்பது வரைதல், பரிசோதனை மேற்கொள்ளல், டெஸ்ட் டியூப் ஒன்றை பயன்படுத்தி கரைசலை இடமாற்றுதல் அல்லது ஒரு கரைசலை தயாரித்தல், இதெல்லாம் சைக்கோமோட்டா. இஃபெக்டிவ் என்பது ஏற்றுக்கொள்வார், பின்தொடர்வார், மனமு வந்து முன்வந்து விவரிப்பார். இதெல்லாம் வந்து இஃபெக்டிவ் டொமைனுக்குள்ள வரும். பட் இந்த காக்னிட்டிவ் என்று சொல்றது ப்ளூம் 3 புலத்தையும் அவர்கள் பாகுபடுத்தினாலும் எஸ் பெஞ்சமின் ப்ளூம் 1956ஆம் ஆண்டு ஒரு வெளியீட்டை வெளியிட்டார். அறிதலாட்சி புலத்தின் விடயம் என்று சொல்லி, அந்த அறிதலாட்சி இதுல வந்து நாங்க பின்பற்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றார் ப்ளூம். அதுக்கு பிறகு அவரோட இணைந்து பணியாற்றிய கிராத்தோல் என்பவர், கிராத்ஹோல் என்று சொல்வார்கள், அவர் மனவெழுச்சி புலத்தை பாகுபடுத்தி இருக்கிறார். சிம்சன் என்பவர் சைக்கோமோட்டா டொமைன். சிம்சன் மாத்திரமல்ல, டேவ் எனப்படுவர், ஹெரோ எனப்படுபவர்கள் எவ்வாறு உளம் இயக்கு, அதாவது உடலை இயக்குகிறது, ஒரு கை எப்படி சித்திரம் வரைகிறது, எப்படி ஒருவர் நடனம் ஆடுகிறார், எவ்வாறு ஒருவர் எழுத்தை எழுதுகிறார், எவ்வாறு ஒருவர் ஒரு ஆக்கத்தை புரிகிறார், எவ்வாறு ஒருவர் சர்ஜரியை செய்கிறார், எவ்வாறு ஒரு மேசன் தன்னுடைய மேசனரியை செய்கிறார், ஒரு கார்பெண்டர் எப்படி தன்னுடைய தச்சு வேலையை செய்கிறார் போன்ற உல இயக்க திறன்களை மையப்படுத்தியது உல இயக்க திறன்கள் சைக்கோமோட்டா டொமைன். ஸோ தட் இஸ் த த்ரீ டொமைன் ஆஃப் த பிரெயின் பார்ட். அப்ப இதுல வந்து நாங்க முக்கியமாக கருதுறோம், இதை பத்தி நாங்க இப்ப பார்க்க போற
நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ப்ளூமினுடைய மிக சுருக்கமாக சொல்றேன். இது வந்து வெரி ப்ரோட். இதுக்கு வந்து 3 கிளாஸ் எடுக்கணும் இது சம்பந்தமாக இருக்கிறதுக்கு. முதலாவது படிமுறையில் ப்ளூம் சொல்றாரு இந்த பேசிக் வந்து ஞாபகப்படுத்தல தான் ஆரம்பத்தில் சொன்னேன். பேசிக் வந்து ஞாபகப்படுத்தல், ரிமெம்பரிங் அண்ட் மெமரைசிங் சொல்றது. ரெண்டாவது விடயத்துல அண்டர்ஸ்டாண்டிங், விளங்கி கொள்ளல், ஒன்றை விளங்கி கொள்றதுன்னு சொல்றார். விளங்கி கொள்ளல் என்றால் கிரைத்து கொள்ளல். இதுல சொல்றாங்க இப்ப இந்த போட்டிருக்கு இது என்னன்னு சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க. நான் சொல்றேன் திஸ் இஸ் வாட், எனக்கு நீங்க இப்ப சொல்லுங்க இது என்னன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு குறியீடு போட்டுக்கிறாங்க. இது என்னத்தை குறிக்குது இந்த குறியீடு? வைத்தியசாலை. வைத்தியசாலை. வெரி குட், ரைட். நான் சொல்றதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. ரைட் ரைட், ஃபினிஷ். அப்ப நான் இப்ப உங்களுக்கு என்ன, நான் வைத்தியசாலைன்னு சொன்னேனா? வைத்தியசாலைன்னு சொன்னேனா? இல்ல சார். அப்ப நீங்க மூளையால கிரகித்தல், இதை சொல்லி மொழிபெயர்த்தல் சொல்லி. இப்ப நீங்க இதை சொல்லுங்க பாப்போம். நான் யாரும் இன்டெலிஜென்டா படிச்ச எல்லாரும் படிச்ச பாடங்கள்ல நாங்க விசி என்ன சொல்றீங்க இதை சொல்லுங்க. ஆறாவது. ஓ சாரி, வெயிட் வெயிட் வெயிட். வெயிட், பெரிய மாரி எனக்கு படிச்ச யாபம் இருக்கிறதா பாப்போம். இது என்ன இப்படி ஒரு குறியீடு ஜியோகிராஃபியில படிக்க வேண்டி வரும். ஜியோகிராஃபி செஞ்சாங்க. இது நான் இந்த வட்டம் கொஞ்சம் பிழைச்சிட்டு வட்டம் ஏத்திய வரல, வட்டத்தை போட்டுடுவாங்க. சொல்லுங்க, ஜியோகிராஃபியில படிச்சது என்னது, என்னத்துல குறியீடு? வட்டத்துல குறியீடு. வட்டம் ஒன்றை போட்டுட்டு அது நடுவில் சதுரம் போட்டு என்னத்துல குறியீடு சொல்றாரு? ஜியோகிராஃபி. அது இதுல சமூக கல்வியில படிச்சிருப்பீங்க. ஜியோகிராஃபி வந்து சின்ன நாங்கடா சமூக கல்வி படிச்சது. இப்ப சரி, இதை சொல்லுங்க என்ன வடிது யாராவது? என்ன குறியீடு காணல சார். தெரியுது இல்லையா? தெரியுதா? இல்ல. உனக்கு குறியீடு தெரியுது இல்லையா? இல்ல. விளங்குது இல்ல, கூறப்படுது இல்லையா? அது விளங்குது சார். மற்றவங்களுக்கு விளங்கு இல்லையா? வட்டம் ஒன்று போட்டு சதுரம் ஒன்று போட்டு டொட் ஒன்று வச்சு விளங்குது. இப்ப சொல்லுங்க என்னது வடிது சொல்லுங்க. வெயிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணி இல்லாம போகுதுன்னு புரியுது. வெயிட், இனிமே நடக்குது சம்திங் ராங். இப்ப பாருங்க. அந்த தீர்றது கஷ்டமா இருக்குது இல்லை? அந்த இதை பிடிச்சி என்ன விகாரையா சார்? விகாரையினுடைய குறியீடு ஜியோகிராஃபியில படிச்ச மறந்துட்டீங்க. இந்த விகாரையினுடைய இதை நம்ம கூறுவாங்க ஜியோகிராஃபி. அப்படி இல்லையா? மறந்துட்டீங்க. நான் சயின்ஸ் ஆள், இன்னும் சின்ன வயதுல படிச்சது ஸ்டில் எனக்கு ரிமெம்பர். என்னுடைய துறையை மாறிவிட்டது.
சின்ன வயசுல படிச்சது இன்னும் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு. இது என்ன என்ன ஜியோகிராபியில என்னது? மலைகள். சம உயர கோட்டு படம் தெரியுமா? ஆர்ட்ஸ் ஆகணும் இல்லையா ஜியோகிராபி படிச்சாங்க? ஒரு படிக்கலையா ஆர்ட்ஸ் இல்லையா? ஜியோகிராஃபி எடுக்கல சார். ஏன் இப்போ இதுல படிக்கலையா? இதுல ஓஎல் வரைக்கும் படிக்கலையா? ஓ இல்ல 9 வரைக்கும் படிக்கலையா ஜியோகிராபி? 9 9ல படிச்சா தானே நாங்க என்ன அங்க சும்மா படிச்சோம், ஸ்கூல்ல என்னமோ சொல்லி தந்தாங்க, படிச்சோம். ஓகே ரைட். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா? இது வந்து விளங்கி கொள்ளல், கிரகித்தல். அடுத்த விஷயத்துக்கு வாங்க, பிரயோகித்தல். இப்ப சாக்கிர் கொஞ்சம் லேசா சொல்லலாம். சாக்கிர் மெட்ஸில படிச்ச ஒரு எண்ணக்கருவை வாழ்க்கையை பிரயோகிக்கிறான். என்ன எண்ணக்கரு? கிலோகிராம 2 பொருட்களை கிலோகிராம கிராம கூட்டுறது. இது வாழ்க்கையில படிப்பிக்கிறீங்களா இல்லையா? இல்ல வீட்டுல வந்து கூட்டுதுன்னா என்ன செய்யுது? படிச்சத காந்தம் ஒன்றினால் ஒரு பொருளை கவர முடியும். இரும்பை என்று சொன்னா ஒரு திறப்பு கிணத்துக்கு விழுந்துட்டு புள்ள போய் காந்தத்தை எடுத்து அந்த திறப்பு எடுக்குதுன்னா என்ன செய்யுது? புள்ள படிச்ச அறிவை புதிய நிலையில காந்தத்தை வச்சு பாக்குறேன். காந்தத்தை வச்சு சூழ்நிலையில அந்த பிள்ளை தான் படிச்சதை பிரயோகிக்கிறா இல்லையா? அது பிரயோகித்தல். பகுத்தல் என்றால் என்ன? ஆக சிக்கலான விடயம் என்னண்டா, அதாவது ஒரு மனிதனுடைய பகுத்தறிவுங்கிறது தான். இதை வந்து கனவேர் விளங்கப்படுத்துறதுல கொஞ்சம் சில நேரம் தெரியாம இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய இதுல மிக முக்கியமான விடயம். இங்க பாருங்க, பகுத்தல், மதிப்பீடு செய்தல். இது புது விஷயம். ஆக்கம் புரிதல். இதுதான் இப்ப புதுசா 2001ஆம் ஆண்டு ஆண்டர்சன் ப்ளூம் டெக்ஸானமியை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ்ட் ப்ளூம் டெக்ஸானமின்னு சொல்லியிருக்கிறார். ரிவைஸ்ட். இதுல பகுத்து ஆராயுத, பகுக்கிற சிக்கலான பிரச்சனையோட தூக்கி கொடுத்துட்டீங்க. ஐயோ வெரி சிம்பிள், டோன்ட் வரி, வித்தின் 5 minutes ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன். புள்ள சொல்றான், டீச்சர் டோன்ட் வரி, this is a very simple problem. Why you want not say it's simple, I will do it within 5 minutes, I will give the solution, I will analyze everything and give you. சொல்றான், that is simple. பகுத்தல், சிக்கலான நிலைமையை பகுதிகளாக்கி விளங்கிக் கொள்றான். மதிப்பீடு செய்தல், பிரச்சனையை கொடுக்குறீங்க, தீர்ப்பு சொல்றான், டீச்சர் திஸ் இஸ் குட், திஸ் இஸ் பேட், ஸோ லீவ் இட், இது நல்லம், இது கூடாது, இதை செய்யறது நல்லம், பெட்டர், இந்த ஆப்ஷன் எங்களுக்கு சரி வராது, ஏன், இன்ன காரணங்கள், ரீசன் அவுட் பண்ணி காரணத்தை சொல்லுவாங்க. அதாவது மதிப்பீடு செய்தல். ஆக்கம் புரிதல் என்றா உச்ச கட்டம். ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மேனேஜர் ஒரு பிளானை கொண்டு வந்து தாரார். திஸ் இஸ் மை பிளான், நான் இந்த 2024ல ஐ எம் கோயிங் டு டெவலப் மை இன்ஸ்டிடியூஷன் ஓ த ஆர்கனைசேஷன் வித் திஸ் பிளான். இதுதான் இந்த பிளான். அவர் ஒரு ஆக்கம் புரிகிறார், ஒரு கட்டுரையை வரைகிறார். எதிர்காலம் 25ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வாறு அமையும். ஒரு ஆக்கம் புரிகிறார். கவிதை ஒன்றை எழுதுகிறார், அருமையான கவிதை. நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தத்ரூபமா சித்தரித்து கவிதை ஒன்று எழுதுகிறார். ஆக்கம் புரிதல். ஒரு பர்த்டே கார்டு ஒன்று செய்தாங்க, தட் இஸ் வந்து ஒரு சித்திரம் ஒன்று வரைகிறாங்க. ஆக்கம் புரிதல். அது உல இயக்கத்திறங்களுக்குள்ள வந்து ஆக்கம் புரிதல். ஆக்கம் புரிதல் என்பது சும்மா பார்த்து வரைதல் அல்ல. ஒரு சித்திரத்தை வரைகிறார். இன்றைய இலங்கையிலே இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலையை காட்டுவதற்காக ஒரு பிட்சல் போர்ட்ல வரைந்திருக்கிறார். அருமை அருமை, பிரமாதம். பார்க்கிறார்களுக்கு தலை உரைத்து போகிறது. அருமையான ஒரு சித்தரிப்பு. பார்த்தாலே இளைஞர்கள் எந்த போக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த சித்திரம் சித்தரிக்கிறது. அது ஒரு டாப் லெவல் கிரியேஷன். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா? சுருக்கமா சொல்லி இருக்கிறேன், நான் விரிவா சொல்லல, ஏனென்றா நேரத்தை கருதி. கிளியரா உங்களுக்கு? நானும் கழிச்சு கொண்டு போறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. விளங்குதா விளங்க இல்லையாம்மா? மற்றாக்களுக்கு விளங்கிட்டா எல்லாருக்கும்? கழிச்சு கொள்ளுங்க. நானும் கதைக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் கதைக்கிறது ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா நோட் பண்ணி கொள்றீங்களான்னு. அறியை சார் அணுகுமுறையை கருதுகிற போது
முதல் கற்றல்ல ஈடுபடுறார்கள் தகவலை விளங்கி கொள்ளணும்னு சொல்றாங்க. அதை பற்றி ஞாபகத்துல வைத்திருக்க வேணும்னு சொல்றாங்க. முதலாவது அறிவு வர வேணும்னு சொல்றாங்க. நீங்க முதலாவது பிள்ளைக்கு கற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களான்ற கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கொள்றீங்க. பிள்ளைக்கு ஞாபகம் இருந்தால் பிள்ளை அந்த ஞாபகம் வைத்த விடயத்தை கொண்டு போய் உயர் சிந்தனை ஆற்றலுக்கு போகும். உயர் உள தொழிற்பாடு, இதை சொல்றாங்க காக்னிட்டிவ் இன்டெலெக்சுவல் ஸ்கில் என்று சொல்லி. காக்னிட்டிவ்ல டொப்புக்கு போறது உயர் சிந்தனை. உயர் சிந்தனை திறன்களுக்குள்ளதான் பகுத்தாய்தல், மதிப்பிடுதல், படைத்தல், இது மூன்றுமே சேம் உயர் சிந்தனை. இப்ப இந்த உயர் சிந்தனை இருக்கிறவன் தான் யாரு? சுந்தர் பிச்சை அப்பாவை தெரியுமா? அதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? Who is சுந்தர் பிச்சை அப்பா? சத்தமே வருது இல்லையே. Who is சுந்தர் பிச்சை அப்பா? என்ன சத்தம் வருது இல்ல? நோ ஐடியா சார். நோ ஐடியா. ஐயோ, வெரி பேட், வெரி பேட். 11 பேர் இருக்கிறீங்க, 13 பேர்ல ஒரு ஆள் லெஃப்ட். வெரி பேட். சுந்தர் பிச்சை அப்பாவை தெரியாம நீங்க இருக்கிறீங்க. சார் ஃபேஸ்புக் ஓனர். ஃபேஸ்புக் ஓனர்? நோ. மைக்ரோசாஃப்ட் ஓனர் யாரு? மைக்ரோசாஃப்ட் ஓனர் யாரு? Who is the owner of Microsoft? தெரியாது. அது தெரியாதா? யாரு மைக்ரோசாஃப்ட் ஓனர்? பில் கேட் தெரியுமா? ஓ சார். அறிவே இல்லாம இருக்குது. எப்படி நாம டீச்சர் ஆகுறது? பில் கேட், நான் எனக்கு இதே இல்லையே. பில் கேட் சொல்லுங்க. பில் கேட் சிஇஓ ஆர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர் சுந்தர் பிச்சை அப்பா from India, but he is an American citizen. வேர்ல்டுல டாப் salary பே பண்ணப்படுற கோடிக்கணக்கான சம்பளம் ஒரு மாத்தைக்கு. கோடிக்கணக்கான சம்பளம். கிட்டத்தட்ட எத்தனை கோடின்னு தெரியாது. டாப் salary பே பண்ணப்படுறது சுந்தர் பிச்சை அப்பா. ஐடியில டாப்ல இருக்கிறார். அவர் தான் சுந்தர் பிச்சை அப்பா. இப்ப தெரியுமா யாரு? தெரியுமா சுந்தர் பிச்சை அப்பாவை? இப்போ தெரியுமா? சிஇஓ சீஃப். கொஞ்சம் போறங்க. 1 minute. ஓகே சொல்லுங்க. திறச்சி எடுக்கலன்னு நினைக்கணும். ஒரு எடுத்து என்ன நடந்த என்ன பிளான் அவர் கேட்டு பிடிச்ச இல்லையாண்ணா? அப்படிங்கண்ணா நான் கேட்டு பிடிச்சேன். நான் இங்கே பக்கத்து வீட்டுக்கு போய்க்கா நான் கேட்டு பிடிச்ச சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப சுந்தர் பிச்சை அப்ப எதுக்கு காசு கொடுக்குறாங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய உலகத்துல கூட சம்பளம் கொடுக்குறாங்க? யாருக்கும் இல்லாத சம்பளம். ஏன் கொடுக்க சொல்லுங்களேன். காயத்திறந்து சொல்லுங்களேன்மா. ஆறு சொல்லுங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்கிறார்கள்? ஐடியில் அவருக்கு இருக்கிற படைத்தல். ஹலோ சத்தம் கிளியர் இல்ல சார். சத்தம் முட்டுட்டு வருது சார். அனாலிட்டிக்கல் சார் உங்களுக்கு சத்தமே வருது இல்ல. இப்ப கிளியரா? ஹலோ. ஓ சார் இப்ப வருது. ஓகேயா? ஓகே சார் இப்போ ஓகே. ஓகே ரைட். அப்ப சுந்தர் பிச்சை அப்பா கண்டுனா படை இந்த 3 திறனுக்கு தான். பகுப்பாய்வு திறன், மதித்தல், உச்சம் டாப். அந்த கம்பெனியே பேஸ்ட் ஆன் சுந்தர் பிச்சை அப்பா. சிஇஓ பில் கேட் இஸ் த ஃபவுண்டர். பில் கேட்ல வரலாறு வாசிங்க. ரீட் ஹிஸ்டரியை வாசிங்க. ஸோ ஆசிரியர்கள் தன் கற்பித்தல கணிப்பீடுகளையும்
டிசைன் பண்ணும்போது ப்ளூமினுடைய பகுப்பாய்வை பற்றி படியுங்க, தேடுங்க, அதை பயன்படுத்தி உங்களோட வகுப்பறைகளை ஒழுங்கமைச்சு கொள்ளுங்க. மாணவர்களை ஆக பொட்டம் லெவலில் உள்ள அறிவிலிருந்து கீழ்மட்ட சிந்தனையிலிருந்து உயர்மட்ட சிந்தனை ஆகிய பகுத்தல், மதிப்பீடு செய்தல், ஆக்கம் புரிதல் ஆகிய டாப் லெவலுக்கு கொண்டு போங்க. தட் இஸ் அறிகை புலம். அடுத்ததுக்கு வர போறேன். அறிகை சார்ல கக்னே, இத கானேன்னு சொல்றாங்க, கக்னேன்னு சொல்றாங்க. பொதுவா கக்னே என்று ஸ்பெல்லிங் வருது, கானேன்னு சொல்லுவாங்க. ரொபர்ட் கக்னே ஒரு அறிகை சார் உளவியலாளர். 1960களில் தன் கற்றல் கொள்கையை அவர் வெளியிட்டார். இதுல கூடுதலாக நாங்கள் கக்னேயினுடைய கொள்கையை எங்களுடைய கற்றல் கற்பித்தல்ல பிரயோகிக்கிறோம். எவ்வாறு பிரயோகிக்கிறோம் என்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரைவாக பார்த்து கொள்வோம். கற்றல் இடம்பெறுவதற்கு தேவையான நிகழ்வுகளை, விளைதிறனான ஒரு கற்றல் இடம்பெறுவதற்கு தேவையான நிகழ்வுகளை ஒரு ஒழுங்கமைப்பு செய்து ஒரு வரிசையாக ஒரு ஓர்டர்ல அவர் கூறியிருக்கிறார். இந்த கக்னே தன்னுடைய கற்றல் கொள்கையில என்ன செய்திருக்கிறார் என்றால் 9 போதனை வடிவமைப்பு கொள்கைகளை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஒன்று கவனத்தை பெறுதல். என்ன? கவனத்தை பெறுதல் முதலாவது விடயம். அடுத்தது என்ன? கவனத்தை பெறுதலுக்கு அடுத்தது கவனத்தை மற்றவர்களுக்கு நோக்கம் பற்றி தெரிவித்தல். அப்ப நீங்க முதலாவது சொல்ற விடயத்தை தயவு செய்து யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு மாணவனை நீங்க ஊக்குவிக்காம, அவனோட கவனத்தை ஈர்க்காமல், கவனத்தை ஈர்த்து கொள்ளாமல், ஆர்வத்தை அவனுக்கு ஏற்படுத்தாமல் கற்றல் இடம்பெற முடியாது. இது முதலாவது விடயம். இரண்டாவதுக்கு மாணவன் எதனை கற்க போறான்? பாடப்பிரவேசத்தில் ஆரம்பத்திலேயே மாணவன் தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை புதிதாக கற்கப் போகின்ற விடயத்துடன் தொடர்படுத்தி, கடந்த கால அனுபவங்களை புதிதாக கற்கப் போகின்ற விடயங்களுடன் தொடர்படுத்தி தன்னுடைய தலைப்பையும் நோக்கத்தையும் தெளிவாக்கி கொண்டுதான் ஒரு பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். எனவே அதனுடைய உங்களுடைய ஆசிரியருடைய பொறுப்பு பாடப்பிரவேசத்தினூடாக மேற்கொள்ளப்படல் வேண்டும். அடுத்ததாக முன்னர் கற்றவற்றை நினைவுபடுத்துவதை தூண்டுதல் வேண்டும். ஏற்கனவே மாணவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ, என்ன முன்னறிவு இருக்கிறதோ, அதான் நான் சொன்னேன், நோக்கத்தை தெளிவுபடுத்தணும். மூன்றாவது நினைவுபடுத்துவதை தூண்டணும். மாணவர்களுக்கு என்ன முன்னறிவு இருக்கிறது, என்ன அனுபவம் இருக்கிறது என்பதை வெளிக்கொணர வேண்டும். நாலாவது உள்ளடக்கத்தை முன்வையுங்க. என்ன உள்ளடக்கத்தை மாணவன் கற்கணும்? இன்றைக்கு என்னென்ன விடயங்களை மாணவன் சமரியாக உள்ளடக்கமாக அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு உள்ளடக்கம் என்று தமிழிலே புணர்ச்சிக்கான சொற்களை இணைப்பதற்கான இலக்கண விதிகள் என்றால் அந்த உள்ளடக்கங்களை முன்வையுங்கள். ஐரோப்பிய வரலாற்றின் எழுச்சி எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் அதனுடைய உள்ளடக்கத்தை முன்வையுங்கள். விஞ்ஞானத்திலே ஒளித்தோப்புக்கு அவசியமான காரணிகள், ஒளித்தோப்பு காரணிகளை பரிசோதித்தல் என்றால் அதை முன்வையுங்கள். கணிதத்திலே அச்சர கணித கோவைகள், அதை கட்டி எழுப்புதல், மூறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை போன்ற விடயங்கள் என்றால் அதன் உள்ளடக்கத்தை தெளிவுபடுத்துங்கள். மாணவர்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வழிகாட்டல்களை வழங்குங்கள். ஐந்தாவது உள்ளடக்கம். அப்போ ஒரு லெசன் பிளானுடைய விஷயத்தை சொல்லி இருக்கிறார். கவனத்தை ஈர்த்துக் கொள்ளுங்கள், பாடப்பிரவேசம். கற்றல் நோக்கத்தை தெளிவுபடுத்துங்கள், பாடப்பிரவேசம். முன்னர் கற்றவற்றை நினைவுபடுத்துங்கள், தூண்டுங்கள், பாடப்பிரவேசம். முதலாவது விடயம் முடிந்து விட்டது. இரண்டாவது உள்ளடக்கத்தை முன்வையுங்கள். அது பாடப்பிரவேசத்தினுடைய படி. வழிகாட்டலை வழங்குங்கள். படி 1, கற்றலில் ஈடுபடும் போது வழிகாட்டலை வழங்குங்கள். வினையாற்றலை தூண்டுங்கள். கற்கின்ற போது மேலும் அவர்களை தூண்டி ஊக்கப்படுத்துங்கள்.
பின்னூட்டலை வழங்குங்கள். மாணவர்களுடைய வலிவு நலிவுகளை இனங்காண செய்து நீங்கள் எதில் வலிவுகளை பெற்றிருக்கிறீர்கள், எதில் நலிவாக இருக்கிறீர்கள் மாணவர்களுக்கு எடுத்து காட்டுங்கள். கற்று கற்பித்தல் செயல்முறை. மாணவர்கள் எங்கு நலிவாக இருக்கின்றார்களோ, எங்கு வலிவாக இருக்கின்றார்களோ ஒவ்வொரு கற்றல் இடங்களையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டு செல்லுகின்ற போது ஒவ்வொரு கற்றல் பாயிண்ட் இடங்களிலும் புள்ளிகளிலும் அவர்களை போக்கஸ் பண்ணி கணிப்பீடு செய்வீர்கள். எதில் பிழை விடுகிறார்கள், எதில் சரி விடுகிறார்கள் என்று அந்த குறிக்கோள்களை அடையும் போது இடையிடையே அவர்களை வழிப்படுத்தி செல்வதற்காக கணிப்பீடுகளை மேற்கொள்ளுங்கள். இறுதியாக அவர்கள் தங்களுடைய நிலை மாற்றத்தை அடைந்து கொண்டார்கள், எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மதிப்பீட்டினை, புதிய அறிவை, கற்ற பல்வேறு சூழமைகளில் புதிய அறிவையும் திறனையும் பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்களை வழங்குங்கள். நிலை மாற்றத்தை உறுதி செய்யுங்கள், சந்தர்ப்பத்தை வழங்கி. இதுதான் விடயம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். 4 விடயங்கள் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. கவனத்தை ஈர்த்தல், நோக்கத்தை தெளிவுபடுத்தல், நினைவுபடுத்தல், முன் அனுபவத்தை வெளிக்கொணர்தல், உள்ளடக்கத்தை முன்வைத்தல். 5வது விடயம் வழிகாட்டலை மேற்கொள்ளுங்க, மாணவர்களை தூண்டுங்க, வினையாற்றலை மேற்கொள்றதுக்கு. பின்னூட்டல், மாணவர்களுடைய நலிவுகள் என்ன வலிவுகள் என்ன என்று நடந்து விடைந்த விடயங்களுக்கு பின்னூட்டல் செய்யுங்கள். பின்னர் வினையாற்றலை கணிப்பீடு செய்யுங்க. எவ்விடத்துல மாணவர் தவறு விடுகிறார்கள் என்றதை பார்த்துக் கொள்ளுங்க. கற்றுக்கொண்ட விடயத்தை நிலையாக ஒரு நிலை மாற்றத்தை உறுதி செய்து கொள்றதுக்காக புதிய சந்தர்ப்பங்களை வழங்குங்க. மாணவர்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களை புதிய சூழமைவுகளில் பிரயோகிக்கக்கூடிய திறன்கள் மாணவர்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்யுங்கள். இதுதான் அறிகைசார் கக்னேயினுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அடுத்த விடயமாக இந்த கக்னேயினுடைய விடயத்தை நோக்குகின்ற போது பியாஜேயினுடைய கற்றல் கற்பித்தல் கொள்கையிலுடைய அடுத்த அணுமுறை பியாஜேயின் கட்டுருவாக்கம், காக்னிட்டிவ். இதுல கட்டுருவாக்கம் என்பது கன்ஸ்ட்ரக்டிவிசம். பியாஜேயினுடைய கட்டுருவாக்கம், பியாஜே கட்டுருவாக்கம் என்று சொல்வதில்லை, இதில் தவறு இருக்கிறது. கட்டுருவாக்கமாக இருந்தாலும் உண்மையிலே விகாக்சி என்பவருடைய தான் கட்டுருவாக்க அணுகுமுறை. எனவே அவருடைய இதை சொல்றாங்க எண்ணக்கருவாக்கம் எனப்படுகின்ற அணுகுமுறை தான் அவர் சொல்லுகிறார். கட்டுருவாக்க அணுகுமுறை என்பது விகாக்சியினுடையது. இவருடைய விடயம் எண்ணக்கருவாக்கத்தில் தவறு இருக்கிறது, நோட்ஸ்ல திருத்த வேண்டி இருக்கிறது. பியாஜேயினுடைய கொள்கையை நாங்க சொல்றோம். என்ன கொள்கை? பியாஜேயினுடைய கொள்கை என்ன கொள்கை? என்ன சொல்லுங்க, என்ன கற்றல் கற்பித்தல்ல கொள்கைசார் அணுகுமுறை இல்ல பியாஜேயினுடைய என்ன அணுகுமுறை? இப்பல என்ன அணுகுமுறை? எண்ணக்கருவாக்கம். நான் அப்புறம் தலைப்பை மாற்றி நான் தாரேன், இதை பிளறிக்குது. எண்ணக்கருவாக்கம். பியாஜே யாரில் பரிசோதனை மேற்கொண்டார்? எவர்களில் பரிசோதனை மேற்கொண்டார்? பியாஜே மேற்கொண்ட பரிசோதனை யார்ல? தன் சொந்த பிள்ளைகள்ல. ஜீன் பியாஜே தன்னுடைய சொந்த பிள்ளைகளில் பரிசோதனை மேற்கொண்ட சயின்டிஸ்ட். எக்ஸ்பெரிமெண்ட் மேற்கொண்டார். யாருல? தன் சொந்த பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்ற விடயத்தை அவர் செய்தார். அவர் தன்னுடைய ஜீன் பியாஜேயினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் கண்ட விடயங்களை சுருக்கமாக பார்ப்போம். அவர் வயது மட்டங்களை பிரித்திருக்கிறார். 0 தொடக்கம் 2, 2 தொடக்கம் 7, 7 தொடக்கம் 11, 11 தொடக்கம் வருது பாருங்க 15, 15க்கு மேல என்று பிரித்திருக்கிறார் அவருடைய வயது பருவங்களை. அந்த ஒவ்வொரு வயது பருவங்களில் பிள்ளைகள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள், எவ்வாறு தன்னுடைய கற்றல் இடம்பெறுகிறது என்பதை, எண்ணக்கருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அவர் விவரித்திருக்கிறார். எனவே பியாஜேயினுடைய கொள்கை மிக முக்கியமானது எண்ணக்கருவாக்கத்துக்கு. பட் இத்தே காலத்துக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டி இருந்தாலும் அடிப்படையிலே அதில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆகவே கற்றல் கற்பித்தலுக்கான கட்டுருவாக்க அணுகுமுறை என்பது உண்மையிலே அதை கட்டுருவாக்கம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் முழுமையான கட்டுருவாக்கம் விகாக்சியினால் முன்வைக்கப்பட்டது, கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்று.
இதுல வந்து கற்றல் கற்பித்தது கட்டுருவாக்கம் என்றால் மாணவர்களை அறிவை கட்டி எழுப்புதல், அனுபவங்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களுடைய அறிவையும் ஆற்றல்களையும் கட்டி எழுப்புதலைத்தான் இவர்கள் கட்டுருவாக்கம் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஜீன் பியாஜே என்னுடைய கொள்கையிலேயும் கட்டுருவாக்கம் பொதிந்திருக்கிறது. மாணவர்கள் கற்பவர்கள் கட்டுருவாக்க சிந்தனையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும், அவர்களாகவே கற்க வேண்டும் என்பதுதான் ஜீன் பியாஜேயினுடைய கொள்கையாக இருக்கின்றது. ஆகவே இவர் தன்னுடைய கொள்கையிலே விருத்தி பருவங்களை பிள்ளைகளுடைய ஒரு கற்றலிலே எவ்வாறான கற்றல் இடம்பெற்று அந்த ஒவ்வொரு கான்செப்ட் டெவலப்மெண்ட், ஸ்கீமா, அசிமிலேஷன், அக்யூமிலேஷன், தன்மயமாக்குதல், திரள் அமைப்புகளை உருவாக்குதல் போன்ற பல கொள்கைகளை முன்வைத்திருக்கிறார். எனவே அது பற்றி நீங்க விரிவாக காய்ச்சி கொள்ளுங்க. இங்கே நான் கதைக்க போறது பிள்ளையினுடைய பிறப்பு முதல் 2 வயது வரை 0 to 2 எனப்படுகின்ற குழந்தை பருவத்திலே பிள்ளை தன்னுடைய புலனங்கங்களை பயன்படுத்தி இயக்கங்களை, கைகால்களை இயக்கம் செய்து உலகத்தை ஆராய செய்கிறது. எனவே புலனங்கங்கள் சிறு வயதிலே புலனங்கங்களை பயன்படுத்தி கற்பதற்கு, தன்னுடைய கைகால்களை கையாளுவதற்கு, பிள்ளைகள் சைனாக்கிளையை உருட்டுவதற்கு, பேப்பர்களை கீறுவதற்கு, பொருட்களை சின்ன சின்ன பொருட்களை தொட்டு உணர்ந்து தன்னுடைய மென்மையான அந்த கைகளினால் நுண்ணிய திறன்கள், வரைதல், கோடு கீறுதல். ஆனால் ஆனாவண்ண பழக்கக்கூடாது, முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. கிரேட் 1 தான் பிள்ளை ஆனாவண்ண ஏபிசி அயனு படிக்க வேண்டும். தயவு செய்து ப்ரீ ஸ்கூல்ல எந்த எழுத்துக்களும் பழக்குவதில்லை. இலங்கையில் டோட்டலி ஃபெயிலியர். பிள்ளை 3 வயதிலே எல்லாம் எழுத தெரியும். என்னுடைய பிள்ளை என்ன அருமையாக எழுதுகிறது, மகிழ்ச்சி அடைகிறார்கள் பெற்றோர். ப்ரீ ஸ்கூல்ல படிக்கின்ற ஆசிரியர் சொல்கிறார்கள், நான் பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை எல்லாவற்றையும் படைத்து விட்டேன். பிள்ளைகள் வாசிக்கிறார்கள். பிள்ளையான எண்ணக்கரு, பிள்ளையான கற்றல், பிள்ளையான மூளை வளர்ச்சி, பிள்ளையான விருத்தி, ஒரு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே சின்ன வயதில் பிள்ளைகளை சுதந்திரமாக விடுங்கள், சூழலை ஆராய விடுங்கள், புலனங்களை கொண்டு ஆராய விடுங்கள், ஆராயட்டும். அடுத்தது 2வது விடயம் தூல சிந்தனைக்கு முற்பட்ட பருவம். இதுதான் பிள்ளைகள் மொழியினை கற்றுக்கொள்கின்ற பருவம். 7 வயதுக்குள்ளே பல மொழிகளை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அதனை கையாளுகின்ற திறன்களை விருத்தி செய்து கொள்கின்றார்கள். இவர்களுக்கு சிறிய சிறிய சிந்தனை, தர்க்க சிந்தனை திறன்கள், பிற நோக்கங்களை, பிறருடைய விடயங்களை புரிந்து கொள்கின்ற சிறிய திறன்கள் இடத்திலே இல்லை. ஒன்றை தர்க்கிக்க மாட்டார்கள். இவருடைய 7-2 வயது கூட நீங்கள் கொடுக்கின்ற போது அவர்கள் வேறுபடுத்தி அறிய மாட்டார்கள். உயர் சிந்தனை ஆற்றல் எந்த விதத்திலும் இருக்காது. 2 தொடக்கம் 7 இந்த பருவம் தான் ப்ரீ ஸ்கூல் பருவம், விளையாடி கற்கின்ற பருவம். இவர்கள் சிறிய சிறிய விடயங்களை கையாண்டு கற்கின்ற பருவம். பேப்பரை கிழித்து கற்கின்ற பருவம், பேப்பரில் கீறி கற்கின்ற பருவம், பல்வேறு சின்ன சின்ன ஆக்கங்களை, பல்வேறு விடயங்களை சிந்திக்கின்ற பருவம். ஆனால் உயர் உள தொழிற்பாடுகள் விருத்தி அடைந்திருக்காத பருவம் 2 தொடக்கம் 7. என்ன நோக்கங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தூல சிந்தனை பருவம் 7 தொடக்கம் 15 பிள்ளைகள் இதிலே தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்குகிறார்கள். பிள்ளைகளுடைய பகுப்பாய்வு சிந்தனை ஒரு அளவுக்கு விருத்தி அடைகிறது, தர்க்க சிந்தனை விருத்தி அடைகிறது, விமர்சன சிந்தனை ஒரு அளவுக்கு நோக்குகளை விருத்தி செய்கிறார்கள். 7 வயது தொடக்கம் 11 வயது வரை பிரைமரி பருவம். இதில் ஓரளவு சிந்தனை ஆற்றல் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. உண்மையான சிந்தனை 11 வயதிலும் அதற்கு மேலும் கற்றிழமை பருவம் என்று சொல்கிறார்கள். இந்த பருவத்தில் தான் கருத்து நிலை எண்ணக்கருக்களை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். முதல் பிரைமரியிலே பருப்பொருள் எண்ணக்கருக்கள் வளர்ச்சி அடைகிறது. எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள், பருப்பொருள் எண்ணக்கரு என்றால் என்ன, கருத்து நிலை எண்ணக்கரு என்றால் என்ன சொல்லுங்க. கருத்து நிலை எண்ணக்கரு என்றால் என்ன, பருப்பொருள் எண்ணக்கரு என்றால் என்ன, கருத்து நிலை எண்ணக்கரு என்றால் என்ன, பருப்பொருள் எண்ணக்கரு என்றால் என்னவென்றால், ஒரு மாம்பழத்தை காண்பித்து இதுதான் மாம்பழம், இது சுவையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், இதனுடைய நிறம் மஞ்சளாக இருக்கிறது, இதனுடைய பருமன் இவ்வாறு இருக்கிறது என்றால் அது பருப்பொருள், பொருளை காட்டி கேட்கின்ற விடயம். 4ஐயும் 3ஐயும் கூட்டுங்கள் என்றால் மூளையால் கூட்டுகிறார்கள். எனவே அது கருத்து நிலை எண்ணக்கரு. பிள்ளைக்கு 4 என்பது என்னென்று தெரியாது, 3 என்பது என்னென்று தெரியாது. பிரைமரி ஆசிரியர்
3 ஒரேஞ்ச் பழங்களை கொண்டு செல்கிறார், ஒரு கூடையில் வைக்கிறார். இன்னொரு கூடையில் 4 ஒரேஞ்சை வைக்கிறார். இப்போது அதை எண்ண சொல்லுகிறார் 3, மற்றதை எண்ண செய்கின்றார் 4. இப்ப அது 3ஐ 4ஐ ஒரு கூடையில் போட்டு எண்ண செய்கின்றார். இப்ப 7. இப்ப கேட்கிறார் 3ஐ 4ஐயும் நாங்கள் ஒன்றாக கூட்டும்போது என்ன பெறப்படும்? 7. இப்ப கருத்து நிலை எண்ணக்கருவை பருப்பொருள் எண்ணக்கருவாக மாற்றி கற்றலில் ஈடுபடுகிறது பிள்ளை. ஆகவே பிரைமரியிலே கருத்து நிலை எண்ணக்கருக்களை கூடுதலாக பருப்பொருளாக மாற்றி கற்பிக்க வேண்டும். உதாரணமாக இலங்கையில் உள்ள இனத்தவர்களை பற்றி கதைக்கின்ற போது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்கின்ற போது அவருடைய எண்ணிக்கையை படங்களூடாக அதிக நேஷனல் உடுத்த சிங்களவர்களுடைய படங்களையும் சித்திரமாக கீறி அல்லது படங்களாக கீறி, அதுக்கு அடுத்து சிங்கள தமிழர்களுடைய படங்களையும், அதுக்கு அடுத்து முஸ்லிம்களுடைய படங்களையும், கிறிஸ்தவர்களுடைய படங்களையும் எண்ணிக்கை அடைப்பிலை கூட குறை என்று காட்டுவது பிரைமரி 10ஆம் வகுப்பிலே அட்டவணையாக போட்டு இவ்வளவு தொகை, உதாரணமாக ஒரு கோடியே 30 லட்சம், 50 லட்சம், 40 லட்சம், 10 லட்சம் என்று இவ்வாறு காட்டுவது 10ஆம் வகுப்பிலே இது ஒரு உண்மையிலே ஆழமான சிந்தனைக்கு செல்கின்ற பருவம். இது கருத்திலே எண்ண கருவாக இருக்கும். ஆகவே இந்த கருத்திலே சிந்திக்கிற ஆற்றல் 11 விருத்தி அடைகிறது. எனவே கட்டுருவாக்க ரீதியிலே சுய அறிவை கட்டமைக்கும் ஊக்குவிக்கும் வகையிலே சூழலை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்தந்த வயது பருவத்திலே பொருத்தமான வகையிலே எண்ணக்கருக்கள் விருத்தி செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை பியாஜே கூறுகின்றார். எனவே இதுல உங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையா? ஏதோ விளங்கி விட்டதா? நான் அடுத்த வகுப்புல 2 hours எடுப்போம், இதோட முடிப்போம். அடுத்த இதுல நான் உங்களுக்கு 2 hours நிறைய விடயங்களை இதுல முடிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். தயவு செய்து சொல்லுங்க, என்ன மாச்சும் விளங்கிச்சா? ஒன்றும் விளங்கலையா? ஃபீட்பேக் சொன்னா முடிக்கிறேன். அடுத்தது 7க்கு ஸ்டார்ட் ஆகும். டோன்ட் வரி, சொல்லுங்க. ஃபீட்பேக் சொன்னா முடிக்கிறான். சாகிர் 4 பேர் லெஃப்ட். கவரேஜ் ப்ரோக்ராம் மேபி வேற வேலையெல்லாம் இருக்கலாம், தெரியாது. சொல்லுங்க. ஒரு ஆளும் ஒரு 10 செகண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. விளங்கி விட்டது, விளங்கவில்லை, ஒன்றும் விளங்கவில்லை, சொல்லுங்க. விளங்கி சார். கிளியரா பண்டை படிச்ச அறியை சார் விடயத்துல கொள்கையை படிச்ச சொல்லுங்க. சமரிய ப்ளூம் கொள்கை முதலாவது கெஸ்டோல்ட் வாதிகள்ல அறியை சார் விடயம். அடுத்தது ப்ளூம், அதுக்கு அடுத்தது கொள்கை. கிளியரா? அட்டாக்கள் என்ன மாதிரி? பேசிக்கா சத்தமே இல்லை. கிளியரா கேட்க. நுஷ்ரா என்ன மாதிரி? ரம்யா ஓகே. சனீஸ்வரி கிளியர். கமிஸ்கா ஓகே. கிளியரா கமிஸ்கா? கதைக்கிறது கேட்கறது இல்லை கமிஸ்காட. ஓகே, அப்ப முடிச்சு கொள்ளும் இதோட. ஓகே சார். ஓகே, அடுத்த இதில் சந்திப்போம். கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க. படிச்ச விஷயம் அவ்வளோயும் கிளியரா நோட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த இதில் நான் சந்திக்கிறேன். நோட்ஸையும் கொஞ்சம் போட்டு. ஓகே.